சரி, இப்போ தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது யாக்கோபுடைய வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம காண்போம். இதுவரைக்கும் 5 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இப்பொழுது 6வது பிரசங்கம். எனக்கு கதர்ச்சித்தமான 2 பிரசங்கம் இருக்கிறது. மேற்கொண்டு பண்ணினா இன்னும் 2 பிரசங்கமும் இருக்கிறது. நான் 8ஓட முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நன்றாக கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டது. மெசேஜ் வந்து ஒரு டீச்சிங் மட்டும் கிடையாது, இது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது. நீங்கள் இதனுடைய வெளிப்பாட்டை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் அதே வெளிப்பாட்டை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஒவ்வொரு பிரசங்கமும் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தற்போது இருக்கிறதான பிரச்சனைகளுக்கு அது தீர்வை ஏற்படுத்திக்க, அது முடிவை ஏற்படுத்திக்க. 32ஆம் அதிகாரத்திலே யாக்கோபுடைய போராட்டம், ஜெபத்திலே அவன் தேவனோடு போராடினதை வாசிக்கும். முதல் 2 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது யாக்கோபு பிரயாணம் பண்ணுகிறார். லாபான் அங்கே உடன்படிக்கை பண்ணி வீட்டுக்கு திரும்பி விட்டான். அவன் தீங்கு செய்யணும்னு வந்தான். கர்த்தர் சொப்பனத்திலே தோன்றி, யாக்கோபுக்கு நீ எந்த தீங்கும் செய்யாது, நல்லது பேசாத கெட்டது பேசாத, நீ அவனை விட்டு என்று சொல்லும் பொழுது லாபான் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போய்விட்டான். இப்பொழுது தன்னுடைய பிரயாணத்தை அவன் தொடர்கிறான். ஜேக்கப் இஸ் now heading toward home. அவன் ப்ராமிஸ் லேண்டை நோக்கி, தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறான். அவனுக்கு முன்னால் என்ன இருக்குன்னு தெரியாது. He doesn't know exactly what the future holds. தன்னுடைய வருங்காலத்தில் என்ன இருக்கிறது, வருங்காலம் எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. இவ்விதமாக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது முதல் 2 வசனங்களை என்ன வாசிக்கிறோம் என்றால், பரலோகத்திலிருந்து தேவதூதர் வந்திருக்கிறார். Angels came from heaven. அவன் அந்த ஏஞ்சல்ஸை பார்க்கிறான். அது ஒரு சேனையாக வந்திருக்கிறது. அதனால அந்த இடத்துக்கு மக்னாயின் என்று பெயரிட்டான் என்று வாசிக்கும். 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவன் யாக்கோபு அங்கே ஏசாவுக்கு செய்தி அனுப்புகிறான். சில மெசேஜஸ் அனுப்புகிறான். தன்னுடைய வேலையாட்களை பார்த்து, நீங்கள் ஏசாவை சந்தித்து வாங்க, உங்களுடைய தம்பி சகோதரன் யாக்கோபு 20 வருஷமாக லாபான் வீட்டில் இருந்தான். இப்பொழுது கர்த்தர் அவனை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவனுக்கு தகாத ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரிகள், பொன் வெள்ளி போன்ற எல்லா விதமான ஆசீர்வாதமும் இருக்கிறது. அவர் இப்பொழுது திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். உம்மை வந்து பார்க்க சொன்னார், விசாரிக்க சொன்னார். நாங்கள் மறு செய்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மறு செய்தி கொண்டு வருகிறார். என்ன மறு செய்தி கொண்டு வரோம்னா 6ஆம் வசனத்துல அவங்க சொல்லுகிறாங்க, நாங்கள் போய் ஏசாவை சந்தித்தோம், உங்களுடைய சகோதரன் மூத்த சகோதரை சந்தித்தோம். அவர் 400 பேரோடு எதிர்கொள்ள வருகிறார். 400 பேர் சந்திக்க வரல, எதிர்கொள்ள வருகிறார். உமக்கு எதிர்கொண்டு வரல, உனக்கு விரோதமாக 400 பேரோடு கூட வருகிறார் என்று சொன்ன உடனே மிகவும் பயந்து போய்விட்டான், வியாகுலப்பட்டு போய்விட்டான். அதனால அவன் என்ன ஒரு பிளான் பண்ணுகிறாங்க, ஸ்கீம் பண்ணுகிறான் என்றால், பின்னால் இருக்கிற வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அவன் ஸ்கீம் பண்ணுகிறான். 7ஆம் 8ஆம் வசனத்துல அவன் என்ன ஸ்கீம் பண்ணுகிறான் என்றால், அந்த அவனுடைய ஒரு பாளையமாக போய் கொண்டிருக்கிறார்கள். 5000 ஹெர்ஸ் கேட்சில் அவனுக்கு இருக்குது. 5000 மந்தைகள் இருக்கிறது. 11 குமாரர்கள் இருக்கிறார்கள். 4 வைஃப்ஸ் இருக்கிறாங்க. வேலைக்காரர்கள் நிறைய. ஒரு பெரிய ராணுவம் மாதிரி போயிட்டு இருக்கான். அதை 2 பகுதியாக பிரிச்சு இதோ ஏசா வந்தான்னா ஒரு பகுதியை அவன் வந்து முறியடித்தான்னா இன்னொரு பகுதி தப்பிச்சிடும். அதனால 2 பார்ட்டா பிரிச்சு 2க்கு மத்தியில் இடைவெளி வச்சு அவன் யுத்தத்துக்கு வரும் பொழுது அதை முறியடிச்சா பின்னால இருக்கிற பகுதி தப்பிச்சுக்கிடுவோம். இது வந்து அவனுடைய சொந்த புத்தி, அவனுடைய ஓன் ஸ்கீம். எப்பொழுதுமே யாக்கோபு தன்னுடைய ஓன் ஸ்கீமை செய்வான். கர்த்தருடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது, அவனுடைய ஓன் ஸ்கீம் இருக்குது. இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன், எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, நான் என் கொள்கையில தான் போவேன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சுயாதீன சுத்தம் கொடுத்துருக்கிறார்.
அவங்களுடைய முடிவு அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வழிக்கு ஒரு முடிவு. அவன் சொந்த வழியில போறான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. யாரா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்குன்னு ஒரு வழி இருக்குல்ல, நீங்க சொல்றீங்க நான் என் வழியில தான் போவேன். ஏன்னா ஒரு சௌரா நவீனமா சொன்னார், இன்னும் என் மனசு விட்டு போகல, இப்படி சொல்றாருன்னு நினைச்சேன். சொந்த வழியில தான் இப்பவும் அவர் போயிட்டு இருக்கிறார். அவர் கர்த்தருடைய வழியில வரல. பாஸ்டர் நீங்க சொல்றீங்களா, நீங்க தேவனுடைய வார்த்தையை சொல்றீங்க, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு வழி இருக்குல்ல, அவர்தான் அவன் வழியில போன அனுமதிக்கிறாரு. ஆனா அதுக்கு ஒரு முடிவு உண்டு இல்ல. எதுவுமே காட்ஸ் ப்ரொவைடட் வேல வரும். அல்லேலூயா. ஜேக்கப் எதையுமே தன்னுடைய ஓன் ஸ்கீம் அவன் தயார் பண்ணான். அவன் அவனுடைய மூளை ஒர்க் பண்ணது. அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல 2 பகுதியா பிரிச்சான்னா, முதல் பகுதியை வந்து அவன் அடிச்சான்னா 2வது பகுதி தப்பிச்சிடும் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். பாதியை காப்பாற்றலாம், பாதி போனா பரவாயில்ல. பாருங்க, பயத்தினால அதிகமாக செய்தான். அதை நின்று அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண போறான். அந்த 9ஆம் வசனத்துல 12ஆம் வசனம் வரைக்கும் என்ன வாசிக்கிறோம் என்றால் ரொம்ப அருமையாக ஜெபம் பண்ணுறோம். அவனுடைய ஜெபம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது, அருமையான ஜெபம். நம்ம எல்லாருமே அந்த ஜெபத்தை காப்பி பண்ணலாம். ஒரு மாடல் பிரேயர், அருமையாக பிரேயர் பண்ணினா, அப்படி பிரேயர் பண்ணியும் அவனுக்கு வந்து பயம் போகல. அந்த ஜெபமானது அவனுடைய பயத்தை எடுக்கல. அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்கீம் பண்ணுகிறான். இன்னொரு வசனத்தை என்ன வாசிக்கும், 12ஆம் வசனத்துக்கு பிறகு 13 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் என்றால் ஒரு ஸ்கீம் பண்ணுகிறான். என்ன ஸ்கீம் பண்ணுகிறான் என்றால், அந்த ஸ்கீம் பலிக்காது, இந்த ஸ்கீம் பண்ணுகிறான். இது நம்ம சில வெகுமதிகளை கொடுத்து அவனை வந்து திருப்திப்படுத்தினான். பெரிய வெகுமதி, பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்டை கொடுத்து ஏசாவுக்கு ஒரு கிஃப்டை முன்னக்கூட்டி அனுப்பிட்டு, அந்த கிஃப்ட் வந்து உமக்கு யாக்கோவுக்கு கொடுக்குற வெகுமானம் என்று சொன்னாங்க. வெகுமானத்தை பார்த்த உடனே அவனுடைய இருதயம் கொஞ்சம் சாந்தப்படும். அவனுடைய இதயத்தை முதலாவது மனசை வந்து சாந்தப்படுத்தி, அதுக்கு பிறகு நம்ம அவனை சந்திச்சா அவன் நம்ம ஒன்றும் செய்ய மாட்டான், பழி வாங்க மாட்டான். அல்லது அவன் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தாய்மார்களையும் குழந்தைகளையும் கொண்டு போடுவானே இப்படின்னு அவனுக்கு வந்து இந்த அடுத்த ஸ்கீம் வந்து வெகுமானத்தை அனுப்பி அவனுடைய இதயத்தை நம்ம அப்பீஸ் பண்ணிவிட்டு அதன் பின்பு நம்ம அவனை சந்திக்கலாம். 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ உமது அடியானாக யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்று. முன்னே நான் வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு நான் அவனை சந்தித்தால் அவன் என் மேல் தயவாய் இருப்பான் என்று அவன் அமிதமாக நினைக்கிறான். அதுக்குமே காரணம் என்னது, அந்த சேத்திரபுத்திர பார்த்தியும் ஆசீர்வாதத்தையும் அவன் வந்து அதை வாங்கி கொண்டதுனால தான், அதை வந்து ஏமாற்றி வேலை மூலமாக வாங்கி கொண்டதுனால தான் இன்னும் அவனுக்கு இந்த கில்ட்டி கான்சியன்ஸ், குற்ற மனசாட்சி அவனுக்குள்ள அந்த பயம் இருக்குது. அவன் ஏற்கனவே பழி வாங்குவேன்னு சொல்லி இருக்கிறான். இதனால எப்படி இந்த பயம் வந்து அவனை விட்டு இன்னும் போகலை. அதன் பின்பு 24ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தரோடு தனித்திருந்து போராடுகிறான். தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே யாப்போக்கு என்றுதாங்க நதிக்கு அப்புறப்படுகிறான். யோர்தான் நதியினுடைய ஒரு கிளை நதி. அந்த கிளை நதி அந்த கலிலியாவிலே அது பாய்கிறது. அந்த ஜாப்போக் என்றால் எம்டின்னு அர்த்தம். அது என்ன என்றால் அது மாநிலத்திலிருந்து உற்பத்தியாகி யோர்தானில அந்த நதி கலக்குது. அந்த ஒரு சின்ன நதி, அந்த சிறிய நதி, அது வந்து பெரிய நதி, யோர்தான் போல பெரிய நதி கிடையாது, ஒரு கிளை நதியா இருக்கிறது. அங்கிருந்து மேல தண்ணி வந்து இந்த ஜோர்டான்ல அது என்ட்ரி பண்ணுகிறது. அந்த ஜாப்போக் என்றால் என்ட்ரின்னு அர்த்தம். இது அந்த நதிக்கு, அந்த துணை நதிக்கு அப்பால ஜனங்கள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டார். மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையுமே அவன் அப்புறம் அக்கறைப்படுத்திக்கிட்டு இவன் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கிறான். அவங்கள அடிச்சா கூட நம்ம பின்னால் வந்து மனைவி பிள்ளைகளை காட்டிலும் தன்னை அதிகமாக பேசி செல்ஃபிஷ் எல்லாம். மனைவி பிள்ளைகளை காப்பாற்றணும், நம்ம முன்னால நிக்கணும். இவன் என்ன செய்யறான்னா இவன் பின்னால நிக்கிறான். அவங்களெல்லாம் கரையேற்றி விட்டு இவன் என்ன செய்தான் என்றால் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க தேவனோடு கூட போறான். அப்பொழுது ஆண்டவர் ஒரு ரெஸ்ட்லராக வருகிறார். பைபிள்ல ரெஸ்ட்லிங் என்று சொல்லப்பட்டிருக்கு.
தமிழ் பைபிள் அவன் போராடினான் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கில பைபிள் ரெஸ்லிங் வித் காட், ரெஸ்லிங் வித் காட் என்றால் என்ன அர்த்தம்? தேவனோடு மல்யுத்தம் செய்கிறார். பாக்ஸிங், மல்யுத்தம் தான் ரெஸ்லிங். தேவனோடு கூட மல்யுத்தம் செய்கிறார். அது எவ்வளவு நேரம் செய்யறான்? 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்ல, அல்லது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, ஆல் நைட். இதோ இந்த ராத்திரி முழுவதும் போராடும் பொழுது அவன் தேவனை மேற்கொண்டான் என்று சொல்லப்பட்டது. தேவனை ஜெயித்தான் என்று சொல்லவில்லை, தேவனை மேற்கொண்டான். ஹல்லேலூயா. 2 டிஃபரன்ஸ் இருக்குது. He overcame the battle, but he not won the battle. அவன் தேவனை மேற்கொண்டான், அவன் ஜெயித்தான் என்று சொல்ல. அவன் தேவனை மேற்கொண்டான், இதோ தேவனை மேற்கொண்டான். அதனால அவன் பொழுது விடுகிறது, நாம் போகணும்னு சொல்லுகிறார். அப்பொழுது அவன் இன்னும் விட மாட்டேன் என்று பிடித்து பொழுது அவனுடைய தொடை சண்டை தொடும் பொழுது சுளுக்கு ஏற்பட்டது. அவுட் ஆஃப் ஜாயிண்ட், அந்த எலும்பு அந்த ஜாயிண்டை விட்டு விலகிறதுனால அதன் பின்பு இருந்த உன் பேர் என்ன என்று கேட்கிறார். என் பேர் யாக்கோபு என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் உன் பேர் இனிமேல் இஸ்ரவேல் எனப்படும், யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லுகிறார். உங்களுடைய நாமம் என்ன என்று அவன் கேட்கிறான். என்னுடைய நாமத்தை நீ கேட்கிறது என்ன? நான் என்னதான் நீ ஒரு நாள் தெரிஞ்சிருக்கிறியே என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அந்த இடத்து அப்பொழுது கர்த்தர் அங்கே போய்விட்டார். அந்த இடத்துக்கு அவன் பெனியேல் என்று பெயரிட்டான். பெனியேல் என்றால் the face of God, the face of Almighty என்று அர்த்தம். தேவ சர்வ வல்லவருடைய முகம். அப்பொழுது சூரியன் உதயம் ஆகிவிட்டது. இப்பொழுது அவன் நொண்டி நொண்டி நடந்தான். அடுத்த நாள் காலையிலே அவன் ஏசாவை தைரியமாக சந்தித்தான். கர்த்தர் அவனுடைய ஹார்ட்டை மாற்றி விட்டார். இதுதான் நம்ம 28ஆம் அதிகாரத்தில் நம்ம காண்கிறது. 32ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை காண்கிறோம். ஒரு அதிகாரத்தை படித்து அதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நான் இப்பொழுது சொன்னது அந்த அதிகாரத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னேன். இப்பொழுது தொடர்ந்து அதை நம்ம தரிசனமாக கேட்க போகும். நன்றாக கவனிங்க. ஜேக்கப் இஸ் நவ் ஹெடிங் டுவர்ட் ஹோம். 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் சொன்னார். First word, and Jacob went on his way and the angels of God met him. இப்பொழுது தன்னுடைய பிதாக்களின் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். ஈசாக்கு வாசம் பண்ணுகிற இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். He doesn't know exactly what the future holds. தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன முன்னால என்ன எதிர்காலம் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியாது? நம்ம யாருக்குமே தெரியாது. மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதான். நம்முடைய ஃபியூச்சர் எவ்விதமாக இருக்கும் என்று நமக்கு தெரியாது. நமக்கு முன்னாலே என்ன இருக்குன்னு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கணும்னு நமக்கு தெரியாது. He comes to the stage of the journey. இப்பொழுது தன்னுடைய பிரயாணத்திலே ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறான். Jacob went on his way and the angels of God met him. கர்த்தருடைய தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துக்கு என்ன பெயரிட்டார் என்றால் மக்னாயீம் என்று பெயரிட்டார். ஏனென்றால் அது தேவனுடைய சேனை என்று அர்த்தம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம் என்று பெயரிட்டார். இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அதற்கு மக்னாயீம் என்று பெயரிட்டார். இதுல ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. நன்றாக கவனிங்க. சில ரெவலேஷன் இந்த மெசேஜில் இருக்கு. அவன் அந்த இடத்துக்கு அவன் மக்னாயீம் என்று பெயரிட்டான். அவனுக்கு இதே மாதிரி சிச்சுவேஷன் 2வது வந்திருக்கிறது. 28ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து லாபான் வீட்டுக்கு போகும் பொழுது அவன் சொப்பனை காண்கிறான். லேடர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முனை அது பல்லவத்தை தொடுகிறது, இன்னொரு பூமியை தொட்டு கொண்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவனும் இறங்குறவனுமாய் இருந்தார்கள். Angels were descending and ascending. He saw the ladder. He saw the angels. Angels were ascending and descending. மேலே கீழே போய் கொண்டு வருங்க. அவன் ஏஞ்சல்ஸை ஏற்கனவே பார்த்தான். ஆனால் இப்பொழுது தேவதூதர்களை பார்க்கிறான். அப்பொழுது லேடர் கொடுக்கப்பட்டது. லேடர் எதை குறிக்கிறது என்றால் அது ரெகன்சிலியேஷன். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இணைப்பை ஏற்படுத்துகிறது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. அந்த லேடர் கிரைஸ்ட் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒப்பரவாக்குதலின் ஊழியம். நம்ம பாவியலா இருந்தோம், இப்பொழுது நம்ம கிறிஸ்து மூலமாக தேவனோடு ஒப்பரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். தேவனோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட நமக்கு
அக்சஸ் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. யாக்கோபே, நான் உன்னை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன். யூ ஆர் மை எலெக்ட். இப்போ உனக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். நீ போகிறதெல்லாம் உன்னை பாதுகாத்து, உன்னை பெருக பண்ணி, உன்னை உன் தகப்பன வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவில் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். இது ஏற்கனவே அவன் 20 வருஷத்துக்கு முன்னதாக அந்த ஏஞ்சல்ஸ் பார்த்திருக்கிறான். அவனுக்கு அது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஆனா இப்பொழுது அவனுடைய தேவை வேற. இப்பொழுது அவனுக்கு உதவி வேண்டும். என்ன உதவி வேண்டும் என்றால், அந்த ஏசா அவனுக்கு விரோதமாய் வரும் பொழுது அவனை மேற்கொள்ள வேண்டும். அவன் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அவனுக்கு என்ன என்றால், ஒரு பெரிய கூட்டம் அவனுக்கு இருக்குது. என்ன கூட்டம் இருக்குது என்றால், அவனுக்கு பெரிய ஃபேமிலி, லார்ஜ் ஃபேமிலி இருக்கு, நிறைய பிள்ளைகள். அவனுக்கு தவறான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவனுக்கு ஆடு மாடுகள் தரலாக இருக்கிறது. கடந்த சொன்ன 5,50,000 கேட்டில்ஸ் அவனுக்கு இருக்கு. அப்ப எத்தனை வேலைக்காரங்க இருப்பாங்க? அதான் நம்ம 3-4 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுக்கு அநேக வேலைக்காரர்கள், தரலான ஆடு மாடுகள், இதே ஒரு பெரிய சேனையாக இருக்கும். இவ்விதமான ஒரு பெரிய கூட்டம் அவன் கூட இருந்தாலும் அவனுக்கு பயம் போகும். That does not eliminate his fear. அந்த அவனுக்கு பெரிய சேனை அவனுக்கு இருக்கிறது, பெரிய கூட்டம் இருக்கிறது. ஆனாலும் அது அவனுடைய பயத்தை அப்புறப்படுத்தவில்லை. எனக்கு நிறைய பேர் தெரியும், எங்க ஃபேமிலி நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்க கூட பிறந்தவங்களாம் நிறைய இருக்காங்க. நீங்க ஒண்ணு எங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது. அது கூட நம்முடைய பயத்தை அப்புறப்படுத்தாங்க. பெரிய ஃபேமிலி, எங்க ஃபேமிலியில 100 பேர் இருக்காங்க, எல்லாம் மனசவாகத்தே இருக்கிறாங்க. அதனால பாஸ்டர் நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. மனுஷனுக்கு விதமா என்ன வரும்? தன்னோட ஃபேமிலி ரொம்ப பெருசா இருந்துச்சு, சொந்தக்காரங்க ரொம்ப பெருசா இருக்கு, பூர்வீகமா ஒரு இடத்துல இந்த இடத்துல குடியிருக்கா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு இது வரும். அவனுக்கு இவனுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. ஆனாலும் அவன் பயத்தை அதை எடுக்க முடியும். அவனுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டது, அவனுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்பட்டது. என்ன இன்ஃப்ளூயன்ஸ்? ஹெவன்லி இன்ஃப்ளூயன்ஸ். ஹல்லேலூயா. நமக்கு ஏர்லி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், நிறைய பேர் நமக்கு தெரியலாம், நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணலாம். நமக்கு ஒரு காரியம்னா நமக்கு 100 பேர் முன்னே நிற்கலாம். கர்த்தருக்கு சோத்திரம், நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஏர்லி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நம்ம ஏர்லி இன்ஃப்ளூயன்ஸ் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு ஹெவன்லி இன்ஃப்ளூயன்ஸ் தேவை, பரலோகத்திலிருந்து உதவி தேவை. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் என்ன செய்யறார் என்றால், அங்கே கம்பெனி ஆஃப் ஏஞ்சல்ஸ், கேம்ப் ஆஃப் ஏஞ்சல்ஸ், ஒரு பெரிய தூதர் கூட்டத்தையே அவனுக்கு அனுப்பியிருக்கார். அதனால பாருங்க, கர்த்தர் அவன் மேல எவ்வளவு நினைவாய் இருக்கிறார் பாருங்க. God is mindful of him. அதனால கர்த்தர் அவன் மேல நினைவாய் இருக்கிறார். அவனை மறக்கல, அவன் மேல நினைவாய். இப்பொழுது அவனுக்கு என்ன தேவைங்கிறது தெரியும். இப்பொழுது அவனுக்கு ஹெவன்லி இன்ஃப்ளூயன்ஸ் தேவை, பரலோகத்தினுடைய உதவி தேவை. அதனால கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஏஞ்சல்ஸ் அனுப்பினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? நமக்கு ஆபத்து வரும் நேரத்திலே, நம்ம சோர்ந்து போகிற நேரத்திலே கர்த்தர் நமக்கு தூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். ஆமென். என்ன செய்கிறார்கள்? sending in the time of helpers and energize our faith. நம்முடைய விசுவாசத்தை எனர்ஜைஸ் பண்ணுவதற்காக, ஊக்குவிப்பதற்காக, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக, help him in his time of need. இதோ நமக்கு தேவையான நேரத்திலே நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பைபிள் என்ன வாசிக்கிறோம் என்றால், கர்த்தர் தனக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இதோ கர்த்தருடைய தூதன் அவரை சூழ்ந்தவர், அவரை பயந்தவர்களை, இதோ ஜேக்கப் எலெக்ட், அவனுக்குள்ள சீடு இருக்குது, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். அவன் மேல ஆண்டவர் நினைவாய் இருக்கிறார். அவனுக்கு இப்ப பயம் இருக்கிறது. ஏசா என்ன செய்திருவானோ பயந்துட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு பெரிய கூட்டம் இருந்தாலும், அவனுக்கு ஆர்மி போல ஜனங்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அது அவனுடைய பயத்தை அவனுக்கு எடுக்க முடியல. அவனுக்கு நான் பரலோகத்திலிருந்து தூதரை அனுப்புகிறேன் என்று ஒரு சேனை அவங்க கர்த்தர் அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த 2வது என்ன வாசிக்கிறோம் என்றால், யாக்கோபு அவளை கண்டபோது இது தேவனுடைய சேனை. Hallelujah. When Jacob saw them, he said, "This is God's host."
and called the name of that place Magnaim. இது அவனுக்கு அந்த இடத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். மக்னாயிம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் டூ கேம்ப்ஸ் அர்த்தம், டூ ஹோஸ்ட் அர்த்தம், இரண்டு சேனை. என்ன ரெண்டு சேனை? பூமிக்குரிய ஒரு சேனை கிட்ட இருக்கிறது, மேல ஒரு சேனை இருக்கு. ஹல்லேலூயா. earthly host and heavenly host. Hallelujah. Two camps, two armies. There is a visible army and there is another army is invisible army. இங்கே காணக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறது, மேல காணக்கூடாத ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஏஞ்சல்ஸ் நமத்தில் இருக்கிறாங்க, நம்ம கண்ணு தெரியல. ஹல்லேலூயா. இன்விசிபிள். நம்முடைய ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இங்க கடைசி கால செய்தி போதிக்கப்படுது. டினாமினேஷன் அது இல்லை. இந்த பாஸ்டர் வந்து ட்ரூ வேர்டை ப்ரீச் பண்றாரு. ஜனங்கள் மாஞ்சியோடு கேட்கிறாங்க, தேவதூதனுக்கு உற்று பார்க்கிறார்கள். நம்ம கண்ணுக்கு தெரியல. இன்விசிபிள் ஆர்மி, இன்விசிபிள் ஆர்மி நம்ம மத்தியில இருக்கிறது. எப்படி நீங்க கேரண்டியா சொல்ல முடியும்? நம்ம வார்த்தையை போதிக்கிறோம். நம்ம வேற தேவையில்லாத அங்க கோட்பாடுகளை போதிக்கல, சாபன உபதேசங்களை போதிக்கல, மனுஷனுடைய பரமானங்களை போதிக்கல. இங்க தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. ஆமென். அந்த நேரத்தில் அவனுக்கு லேடர் தேவைப்பட்டது. ஏஞ்சல்ஸ் அங்க டிசெண்டிங் அண்ட் டிசைன். இந்த நேரத்துல அவனுக்கு அது தேவைப்படல. ஆண்டவர் இவனுக்கு தேவை வேற மாதிரி இருக்கு. இந்த நேரத்தில் அவனுக்கு என்ன தேவைன்னா பாடி கார்ட்ஸ் தேவை. ஹல்லேலூயா. பர்சனல் பாடி கார்டு அவனுக்கு தேவை. ஒரு பர்சனல் பாடி கார்டு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம எங்க போனாலும் ஏஞ்சல்ஸ் நம்முடைய பர்சனல் பாடி கார்டா இருக்கிறாங்க. எத்தனை விசுவாசம் சொல்லுவாங்க? பாஸ்டர் எங்க போனாலும் கூட 10 பேர் வருவாங்க. நான் நினைப்பா பாஸ்டர் மட்டும் தான் பிரசங்கம் பண்றாரு, அவருக்கு தான் நம்ம ஆயுதம் பண்ணதுன்னா அவர் 10 பேரை கூட்டிட்டு வந்திருப்பார். எங்க போனாலும் 10 பேர். அதே போல ஒரு சில பாஸ்டர் நம்ம டைம்ல வந்து எங்க போனாலும் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. பாடி கார்ட்ஸே பிரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அவங்க வேற சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் பாடி கார்டா இருந்து உத்தமமா இருந்தாங்களா, அல்லது அவங்க தவறான பாஸ்டரை தெரிந்து கொண்டாங்களா? இதுவரைக்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதாவது பாஸ்டருக்கு என்னன்னா ஹெவன்லி ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்கன்னு அவருக்கு நம்பிக்கை இல்லை. தன்னை சுத்தி எங்க போனாலும் 10 பேர் கூட சேர்ந்துக்கிட்டே இருப்பார். ஹெவன்லி ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எங்க போனாலும் அவர் நம்ம பாதுகாக்கிறாங்க. ஹல்லேலூயா. நமக்கு பாடி கார்டு தேவையில்லை, நமக்கு எஸ்கார்ட் தேவையில்லை. ஹல்லேலூயா. நமக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏனென்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. ஒரு மினிஸ்டரா இருந்தா அல்லது ஒரு முக்கியமான பதவியில் அரசாங்கத்தில் இருந்தா கலெக்டரா இருக்கும் பொழுது பாடி கார்ட்ஸ் அங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை, அவங்களுக்கு பாதுகாப்பு. நம்ம அதை விட விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம we are God's children. ஹல்லேலூயா. your bride. ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நம்முடைய பிரைம் மினிஸ்டருடைய மனைவிக்கு ஐசோ பெண் நினைக்கிறேன், அந்த அம்மாவுக்கு வந்து பாடி கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, எனக்கு எதுக்கு பாடி கார்டு அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் அவர் கூட வாழலையே, எனக்கு எதுக்கு பாடி கார்டு? அதேபோல என்ன சொன்னா, அவருடைய மனைவிக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கிற மனைவி வந்து அவர் கூட வாழ்ந்தாலும் வாழாட்டாலும் ஒரு பாடி கார்டு அங்கே கொடுக்கப்படுது. ஒரு கம்பெனியா போலீஸ் அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்படி இருந்தா நம்ம கிரைஸ்டுடைய பிரைடா இருந்தா நமக்கு எவ்வளவு பாடி கார்டு இருக்கும்? எத்தனை விசுவாசிக்கிறோம்? மக்னாயி. நீங்க மக்னாயில இருக்கிறீங்க. இங்க ஒரு போஸ்ட் இருக்கும், நம்ம 200 பேர் மேல இருக்கிறோம். இங்க ஒரு ஹோஸ்ட், இது ஒரு சேனை, இது ஒரு earthly camp. நமக்கு மேல ஒரு டீம் இருக்குது. ஹல்லேலூயா. இன்விசிபிள் ஆர்மி. ஹல்லேலூயா. ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஏனென்றால் we are his bride. He is the king of kings and lord of lords. அவர் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். அவருடைய மனவாட்டியாய் நான் இருப்பதாலே கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஆமென். He called the name of the place Magnaim, the host of Jacob and the host of Almighty. யாக்கோபுடைய ஒரு சேனையும் இது தேவனுடைய சேனையும் அங்கே இருக்கிறது. கர்த்தருடைய சேனையில வந்து யூதர்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள் என்றால் குறைஞ்சது 60,000 ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. ஒரு சேனை என்று சொன்னால் 60,000 தூதர்கள் இருப்பார்கள். 60,000 angelic beings and Shekinah, all the divine majesty. அந்த 60,000 தூதர்களோட Shekinah glory இருக்குமா, அதான் தேவனுடைய சேனை.
60,000 angels with the Shekinah glory, the majesty of God, இது அவனுக்கு பாதுகாப்பா இருக்கு. Hallelujah. Personal body God. இதோ தானியேல் 7:10 வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. இதோ தானியேல் 7:10 நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர் சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது அவரோடு கூட 1000 பேர் இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிரைட் 1000 இருக்கிறார்கள். அவருக்கு முன்னால கோடான கோடி பேர் அவரை செய்யலாம். முன்னால கோடான கோடி பேர் இருக்காங்க. 1000 இங்க என்னன்னா க்ரோஸ் வைக்கிறாங்க. யாரு? நியாயம் தீர்க்கப்படுறவங்க நினைக்கிறாங்க. இயேசு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம அவரு கூட 1000 இது வரைக்கும் இந்த பசுத்தவார்கள் இருக்கிறாங்க. முன்னால பாவிகள் கோடான கோடி பேர் நியாயம் தீர்க்கப்படும். ஏஞ்சல்ஸ் நிறைய இருக்கிறாங்க. பார்த்தா அந்த வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 7:10 அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவர் முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. 1000 பேர் இருக்கிறாங்க. தேவனை சுற்றிலும் ஏஞ்சல்ஸ் 1000 இவர் ஜாக்கத்துக்கு 60,000 ஏஞ்சல்ஸ் அனுப்பியிருக்கிறார். அதனால அந்த இடத்துக்கு மக்னாயிம் innumerable company of angels. எபிரேயர் 12:22 innumerable எண்ணக்கூடாதுமாகிய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை நம்ம விசுவாசிக்கிறோம்? நம்ம பயப்பட வேண்டிய ஜாக்கத்துக்கு அப்படி பார்த்தாலும் பயம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏஞ்சல்ஸ் என்ன பாதுகாக்கிறாங்க. ஹல்லேலூயா. 1000 தேவதூதர்கள். I am his bride. ஹல்லேலூயா. I am his seed. நான் அவருடைய வித்தா இருக்கிறேன். predestinated seed. அதனால எனக்கு மேல ஆண்டவர் அவ்வளவு கரிசனையா இருக்கிறார். எனக்கு இப்படி என்ன தேவை, பாதுகாப்பு தேவைன்னு தெரியும். அதனால அவர் மக்னாயிமிலே அங்கே அனுப்பினார் என்று நம்ம வாசிக்கிறோம். அதன் மீது 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, பின்பு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு போகும்படி ஆட்களை அனுப்பித்தார். இதுல ஒரு வெளிப்பாடு. நீங்க இந்த வசனத்துல என்ன வெளிப்பாடு இருக்குன்னு பார்க்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் என்றால் 4-5 வசனத்தை வாசிக்கிறான். நீங்கள் ஆண்டவனாகிய ஏசாவிடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபானத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரர்களும் உண்டு என்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து, இதை 4ஆம் வசனத்தை நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவிடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபானத்தில் இருந்தேன் என்றும் thus shall ye speak unto my Lord Esau, thy servant Jacob saith, உம்முடைய அடியானாகிய யாக்கோபு சொல்லுகிறார். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், my Lord Esau, என்னுடைய ஆங்கிலம் 4ஆம் வசனத்தில் thus shall ye speak unto my Lord Esau, என்னுடைய எஜமான், அங்கே என்னுடைய ஆண்டவன் ஏசா. ஆண்டவன் என்றால் எஜமான் அர்த்தம். ஆண்டவர் என்றால் கர்த்தர் குறிக்கிறது. ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ஏசாவை கடவுள்னு சொல்லல, ஏசாவை எஜமான் சொல்றான். மை லார்ட் ஈசா thy servant Jacob, உம்முடைய அடியான், உம்முடைய வேலைக்காரன் என்று சொல்றோம். பாருங்க, பயத்துல இந்த மாதிரிலாம் புலம்புறோம். நீர் என்னுடைய எஜமான், மை லார்ட் ஈசா thy servant, உம்முடைய வேலைக்காரன். அதனால நான் 20 வருஷமா லாபாட்ட இருந்தேன். கர்த்தர் என்னை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறார். பிரபலமான ஆடு மாடு, ஏதோ பிரபலமான ஆசி எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். அதனால உங்களை சந்திக்க வந்தேன் என்று நீங்கள் போய் மெசேஜஸ் அனுப்புங்க. அதான் மெசேஜஸ் அனுப்புகிறான். He sent messengers. Jacob sent messengers. யாருக்கு அனுப்புறான்? ஏசாவுக்கு அனுப்புகிறான். நீங்க செய்தியாளரை அனுப்பி நீங்க பதில் கொண்டு வாருங்க அனுப்பு. இங்க பாருங்க, 2 பேர் மெசேஜ் அனுப்புறாங்க. மெசேஜஸ் இருக்காங்க. போறேன் ஆண்டவர் வர போறாரு, யாக்கோபை சந்திக்க போறாரு. யாக்கோபை கர்த்தர் சந்திப்பதற்கு முன்னதாக அந்த ஏஞ்சல்ஸ் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏஞ்சல்ஸ் were messengers. ஹல்லேலூயா. heavenly angels, heavenly messages. ஆண்டவர் முதலாவது தூதர்களை அனுப்பிட்டு பின்னால் அவர் வரார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா
இங்க பூலோகத்துல நடக்கிற காரியம் எப்படின்னா, யாக்கோபு முதல்ல செய்தியாளர்கள் அனுப்புறான், மெசேஜர்ஸ் அனுப்பிட்டு பின்னால யாக்கோபு பாருங்க. அதான் ஃபோரனர்ஸ், அந்த மெசேஜஸ் வந்து ஃபோரனர்ஸா இருக்கிறாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து 7 ஃபோரனர்ஸ் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு தூதனை அனுப்பி ஒரு செய்தியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க எலெக்டட் பீப்புள் ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்துறாங்க. இந்த கடைசி காலத்துல 7ஆம் தூதனாகிய பெலரை அனுப்பி மணவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு செய்தியை கொடுத்தார். ஆமென். என்னுடைய முதலாம் வரிக்கு முன்னோடியாக யோவான் அனுப்பப்பட்டது போல என்னுடைய 2ஆம் வரிக்கு முன்னோடியாக நீ அனுப்பப்படுகிறாய், உன் செய்தி உலகெங்கிலும் போகும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அது அப்படியே நடந்திருக்கிறது. நீங்களும் நானும் இன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். God fulfilled his promise. தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றியிருக்கிறார். ஆமென். இப்பொழுது யாக்கோபு ஏஞ்சல்ஸ் அனுப்பியிருக்கான், தூதர்கள் அனுப்பியிருக்கான், செய்தியாளர் மெசஞ்சர்ஸ் அனுப்பியிருக்கிறான், கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையாக இருக்கிறது, எவ்வளவு அருமையான ஒரு சீனரி இது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆட்களை அனுப்பினா when Jacob returned to the promised land there is no conflict will be there about the inheritance. யாக்கோபு தன்னுடைய தகப்பனுடைய தேசத்துக்கு வரும்பொழுது அங்க பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இல்லைன்னா சொத்து பிரச்சனை கிடையாது. ஏன் சொத்து பிரச்சனை இல்லைன்னா, ஏசா வந்து அவன் அந்த இடத்த விட்டுட்டு, யாக்கோபு ஈசாக்கு இருந்த இடத்த விட்டு ப்ராமிஸ் லேண்டை விட்டுட்டு சேயீர் மலைக்கு அவன் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டான். இதனால அங்க வந்த சொத்து பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பிரச்சனை இருக்குன்னா, பழி வாங்கிடுவாங்க பிரச்சனை இருக்கு. சொத்து பிரச்சனை இல்லாம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டு சேயீர் மலைக்கு போயிட்டான். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாக சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரன் ஏசாவுக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி அவன் சேயீர் மலைக்கு போயிட்டான். இது என்ன, எப்படி போனா? அப்படி ஒரு மனுஷன் போவானா? இது God's providence. ஹல்லேலூயா. God's providence என்ன செய்யறது என்றால், அது அவனுடைய ஹார்ட்ல பேசி, கர்த்தர் அவன் ஹார்ட்ல பேசி, நீ தான் சேஸ்திரபுத்திரமாக வெற்றிட்டிய, தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் வெற்றிக்கிட்டாங்க, இனிமேல் அவனுக்கு தான் லீகலா சொந்தம், நீ பேசாம வந்து நீ அந்த இடத்த விட்டு போயிடு, நீ வேற இடத்துக்கு போயிடு அப்படின்னு கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. God providence. ஹல்லேலூயா. அது தேவனுடைய, அது அவருடைய தீர்மானமாக இருக்கிறது. God's providence என்ன செய்யறது என்றால், ஜேக்கப் ஹார்ட்ல ஆண்டவர் மூவ் பண்ணி என்ன சொன்னார், he left the place. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்தான், சேயீர் மலையில் சில ஜனங்கள் இருந்திருக்கலாம், அந்த ஜனங்களோடு யுத்தம் பண்ணி அந்த இடத்தை வந்து என்ன செய்தார், ஜெயித்து அந்த இடத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். ஆமென். அவன் அங்கே ஒரு ஹீரோவாக மாறிவிட்டான். அவன் வந்து அந்த இடத்துல சேயீரை வந்து அதுக்கு பேசே மாத்திட்டு தன்னுடைய பேராகிய ஏதோம் என்கிற பெயரை வைத்து விட்டான். இன்னொரு பேர் ஏதோம். அதனால அது வந்து அது ஏதோம் என்று அந்த இடம் அழைக்கப்பட்டது. பாருங்க, God's providence என்ன பண்ணுகிறது என்றால், நமக்கு ஒருத்தன் தடையாயிராதபடி இவனும் நம்மளும் சேர்ந்து வாழ்ந்தா பிரச்சனை ஏற்படும். அது வந்து அவனுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அவன் நம்மளை விட்டு போறது நல்லது. Through the providence of God, something moved upon the heart of Esau, and he is going and moved of this land, the promise, which is going to be Jacob inheritance. இது ஜேக்கபுக்குள்ள இடம், நம்ம போயிடணும். அவன் என்னைக்காய் ஒரு நாள் வந்து இந்த இடத்தை கிளைம் பண்ணும் பொழுது நம்ம அவங்களோட சண்டை போடான்தான், நம்ம வேற இடத்த பார்த்து போயிடலாம், நீ அவன் விலைக்கு போய்கிட்டான். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில நம்ம சபைக்கு வர்றாங்க, ஆண்டவர் நம்ம விலைக்கு கொண்டு போயிருக்க, நம்ம அவங்க போயிட்டாங்களே நினைக்கிறோம். அது அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இங்க உள்ள உட்கார்ந்து கொண்டிருந்தா அவங்க தேவையில்லாத காரியங்களை செய்வாங்க. அவங்கள கண்டா பண்ணிக்கிட்டே பாசம் இருக்கணும். போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதாவது அவங்க ப்ரோக்ராமை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கன்ஃப்ளிக்ட் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆவியிலே சபையை நடத்தி கொண்டு போகும்பொழுது மாம்சத்துக்குரியவன் என்ன செய்வார் என்றால், பல விதமான குற்றச்சாட்டுகளை பண்ணி கொண்டு ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படும் பொழுது அது நமக்கு பிரச்சனை போயிட்டா ஊழியம் நல்லா ஃபிளரிஷா. ஹல்லேலூயா. அவங்களும் மனசுக்கு இஷ்டமா ஜீவிக்கலாம். இங்க இருந்துக்கிட்டு நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பல பிரச்சனைகளை ஏற்படுத்த காட்டணும். அவங்களுக்கு ஏற்ற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்ற சபையை பார்த்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஃப்ரீயா இருக்கும், நமக்கும் ஃப்ரீயா. இது என்னது? God's providence. ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா.
அல்ல ஏசாவுடைய உள்ளத்துல ஆண்டவர் கிரியை செய்து அவனை இந்த இடத்துக்கு போய் இவன் வரதுக்குள்ள அவன் வேற இடத்துக்கு போயிட்டான். சேயீர் மலைக்கு போயிட்டான். கேனன்ல இல்ல, ப்ராமிஸ் லேண்ட்ல இல்ல. ஆண்டவர் அது யார் செய்தா? கர்த்தர் செய்தார். ஹalleluya. God is the one let this happen. கர்த்தர் இதை செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படி பார்த்திருக்கேன். அந்த சோலை மூவ் பண்ணிடுறார். இந்த சோல் இருந்து தந்தால் இது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும். மாத்தி விடுதலையோட போதிக்க முடியாது, ஊழியத்தை விடுதலையோடு செய்ய முடியாது. ஆண்டவர் நினைச்சிருந்தால் கர்த்தர் மறைவாய் இருந்து அவர் கிரியை செய்கிறார். யாருக்காக? அந்த ஜாகத்துக்காக. ஹalleluya. ஏனென்றால் இஸ் a elected man. ஹalleluya. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். கர்த்தர் யாக்கோபுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு பாருங்க. அவருக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறார். அதே போல நமக்கு நிறைய காரியத்தை செய்திருக்கிறார். ஹalleluya. எண்ணி பார் கர்த்தர் செய்த நன்மைகளை. ஒவ்வொன்றா எண்ணி பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்து. நீ கவலைப்படும் பொழுது எண்ணி பார் கர்த்தர் செய்த நன்மைகளை. அவர் எனக்காக எவ்வளவு கிரியை செய்திருக்கிறார். ஹalleluya. ஈவில் பர்சனை கொண்டு சொல்லுகிறார், மாம்சத்துக்குரியனை கொண்டு சொல்லுகிறார். ரெண்டு பேரும் இருந்தா கிளாஷ் ஏற்படும். அவனுக்கு தெரியாதுலாம், இவனுக்கு தெரியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? Is God is the one let this happen. கர்த்தர் இது நடக்கும்படியாக செய்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது அங்க ஏதோம் குறுக்க அந்த இடம் இருக்கிறது. ஏதோமுக்கு இருக்கிறாங்க. அந்த சேயீர் மலையில இருக்கிற ஏசாவுக்கு தான் செய்தி அனுப்புகிறார். செய்தி அனுப்பும் பொழுது நீங்கள் போய் என்ன செய்ய சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆஸ்வதிக்கிறார் சொல்லும் பொழுது அடுத்த நீங்க ஒரு இதை காட்சி பாருங்க. மை லார்ட் என்று சொல்கிறான். என்னுடைய எஜமான், thy servant, உம்முடைய அடியான் என்று சொல்கிறான். இது அவன் சொல்றது ரைட்டா? உண்மையிலேயே அவன் ஹார்ட்ல இருந்து சொல்றானா? இல்ல, அவன் சொல்றது தப்பு. அவன் ஹார்ட்ல இருந்து சொன்னான்னு எடுக்க முடியாது. வாயில சொல்றான், முகசுதி பண்ணுறான். முகசுதிதான் பண்ணுறானுடைய ஹார்ட்ல அப்படி இல்லை. அவன் அப்படி சொல்ற வார்த்தையும் வேத வசனப்படி சரியில்லை. அவனுக்கு பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஏசா உனக்கு அடிமையா இருப்பான், நீ அவனுக்கு எஜமானா இருப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கும் பொழுது இவன் அந்த வேலையை மாத்துறான். நீர் என்னுடைய எஜமான், நான் உன்னுடைய அடிமை என்று சொல்லுவேன். பாத்தீங்களா? எதனால சொல்லுகிறான்? ஃபேக் ஹியூமிலிட்டி, பொய்யான தாழ்மை. எதுக்காக? தான் தப்பிக்கிறதுக்காக அந்த வேலை சொன்னான். தன்னை முகசுதி செய்கிறவன் காலுக்கு வலையில் இருக்கிறான். முகசுதி என்பது இதயத்திலிருந்து வரல. இதயத்துல வேற ஒண்ணு இருக்குது, வாயில வேற மாதிரி வருது. இதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் நம்ம பேசணும். ஹalleluya. அப்படி பேச முடியலன்னா அமைதியா இருக்கணும். நம்ம God made him a great host. கர்த்தர் அவனை பெரிய ஒரு நெஞ்சுக்காரன், பெரிய சேனையாக மாற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு ஹெவன்லி ஹோஸ்ட் இருக்கிறது. பரலோகத்திலிருந்து ஒரு சேனை அனுப்பி இருக்கிறார். 60,000 ஏஞ்சல்ஸ் அனுப்பி இருக்கிறார். ஏன் அவன் அந்த மாதிரி சொல்றோம்? அவன் கூட இவ்வளவு பெரிய கேதரிங் இருக்குது. அவன் 400 பேரெல்லாம் வர்றான். வெறும் 400 பேர். இங்க இவங்கிட்டே 400 பேருக்கு மேல இருக்கிறாங்க. மேல 60,000 ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. இவனுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? Fear and distress. அவன் மிகவும் பயந்தான். He was afraid. He distressed. அவன் வியாகுலப்பட்டான் என்று சொல்லப்பட்டது. God என்ன செஞ்சிருக்காரு? He sent a great company of angels. இவன்கிட்ட ஒரு கம்பெனி இருக்கிறது. அதனால அவன் பயம் அவனை விட்டு போகல. நீ என்னுடைய எஜமான், என்னுடைய எஜமான், my Lord and thy servant என்று சொல்லுகிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறது? ஆதியாகமம் 27:29 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 27:29 சீக்கிரமா வாசிக்கலாம். ஜனங்களுடைய சேவிக்கவும் ஜாதிகளுடைய வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரனுக்கு எஜமானா இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிப்போம். உன் சகோதரனுக்கு எஜமானா இருப்பார். நீ தான் லார்டு, அவன் தான் சர்வன்ட். இப்ப என்ன சொல்றான்? ஏசா மை லார்ட் அண்ட் ஜாகப் தை சர்வன்ட் என்று சொல்லும் பொழுது அவன் கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதத்துக்கு மாறா சொல்றான். எதுனால? பயம். Jacob here playing a hypocrite. மனசு தெரியும், நான் ஆண்டவர் என்ன எஜமானா வச்சிருக்காரு, அவன் எனக்கு அடிமை, அண்ணன் எனக்கு அடிமை, நான் எஜமான். இப்ப என்ன சொல்றான்னா, நீர் எஜமான், நான் அடிமை. அவன் ஒரு மாய்மாலக்காரனாட்டும் முகசுதியாட்டும் பேசுகிறார். Fake humility.
பொய்யான தாழ்மை, உண்மையான தாழ்மை கிடையாது, பொய்யான தாழ்மை. நம்ம பொய்யான தாழ்மை காமிக்க கூடாது, உண்மையான தாழ்மை வேணும். அல்லேலூயா. உண்மையான தாழ்மை இது உத்தம இருதயம். ஹிப்போக்ரிட்டா அவன் ஒரு மாய்மாலக்காரனாக இருக்கிறான், பொய்யான தாழ்மையை காண்பிக்கிறான். My Lord and thy servant is trying to conquer the battle by means of flesh. அதாவது மாம்சத்தின்படி இந்த யுத்தத்தை ஜெயிக்கலாம் நினைக்கிறான். ஏசாவை மாம்சத்தின்படி ஜெயிக்கலாம். My Lord thy servant சொல்லி தன்னை தாழ்த்தி அவனை உயர்த்தி இதை அப்படி போய் நம்ம ஜெயிக்கலாம். ஒருத்தர் தலைக்கு மேல உயர்த்துவாங்க, தலைக்கு மேல உயர்த்திட்டு தரன் டொப்புன்னு போட்டுருவாங்க. அவனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நான் அப்படி இது நல்லது தான், அவங்களுக்கு நடக்க வேண்டியது அவசியம் தான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். மற்றவங்களுடைய செய்வது நமக்கு எச்சரிக்கையா இருக்கும். நம்ம அப்படி செய்யக்கூடாது. நாமும் அவ்விதமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நாமும் மாம்சம்லாம் இருக்கிறோம். நம்ம பேச்சில் மாம்சத்தின்படி ஜெயிக்கக்கூடாது, ஆவினால ஜெயிக்கணும். அல்லேலூயா. இப்ப மாம்சத்தின்படி அவன் ஜெயிப்பதற்காக அவனை உயர்த்தி தன்னை தாழ்த்துறான். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ தான் எஜமான், அவன் அடின்னு சொல்லப்படுது. அந்த பிளஸிங்கை இவன் மாற்றி சொல்லுகிறான். அப்ப இவன் என்ன செய்யறான் என்றால், மாய்மாலமான காரியத்தை தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக அவன் தன்னுடைய முகஸ்துதியை அதிகப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு எது பாவம்னா, தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக தன்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்லுவோம். Exalting our own thoughts above the word of God. நிறைய நேரத்தில் தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்முடைய சொந்த கருத்தை சொல்லும் பொழுது அதுதான் கற்றுக்கிறோம். பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். நம்ம வேற ஒரு கருத்தை சொன்னோம்னா என்கிட்டயே வேற கருத்தை சொல்லுவாங்க. இவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறாங்க. நம்ம ஒன்று சொன்னா இவங்க அதுக்கு மாற ஒன்று சொல்றாங்க. யோசித்து பார்க்காம சொல்ல, இது உங்களுடைய சொந்த கருத்து. பாஸ்டர் மெசேஜில் சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை அனைட்டட் வேர்ட். நம்ம சொந்த கருத்தை சொல்லும் பொழுது we are exacting our thoughts above the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக நம்முடைய சொந்த கருத்துக்களை உயர்த்தக்கூடாது. Say what God says. Hallelujah. Say what the tape say. Say what the word of God say. Hallelujah. ஆனால் இவன் தன்னுடைய சொந்த இதை சொல்லும் பொழுது fake humility. He was a hypocrite. அவர் மாய்மாலக்காரனாக அவன் நடந்து கொள்கிறான். ஏனென்றால் அந்த ப்ராப்ளம் the main problem is bad things. அவன் புத்திரசுக்கு சேஷர புத்திர பாகத்தை கூட கொடுத்து பெற்றுக்கொண்டான். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் ஏசா போல அவன் நடித்து அதை பெற்றுக்கொண்டனால இன்னைக்கு அவனுக்கு அந்த கில்ட்டி கான்சியன்ஸ் ஊற்று. அந்த கில்ட்டி கான்சியன்ஸ் அவனை போகல. ஆனா ஆண்டவர் அதுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறார். நம்ம சில நேரத்தில் நம்ம அந்த கில்ட்டி கான்சியஸ் குற்ற மனசாட்சி நமக்குள்ள ஊதும் பொழுது ஆண்டவர் அதை எடுத்து போடவும் செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அதை எடுத்து போடுறதுதான் 32ஆம் அதிகாரம். அதை எடுத்து போடுறதுதான் ரெடாக்ஷன். அல்லேலூயா. அதனால ஆட்கள் என்ன சொல்கிறாங்க? 400 பேரோடு அவர் வருகிறார். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஆட்கள் யாக்கோபிடத்துக்கு திரும்பி நாங்களுடைய சகோதரனாகிய ஏசாவிடத்துக்கு போய் வந்தோம். அவரும் 400 பேரோடு நம்மை எதிர்கொள்ள வருகிறார். 400 பேரோடு எதிர்கொள்ள வருகிறார். He also cannot to meet thee and 400 men meet him. அவர் தன்னோடு கூட 400 பேரோடு கூட வருகிறார் என்று சொன்னோடனே என்ன சொல்றாங்க? 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து, Jacob was greatly afraid and distressed. இது அவன் மிகவும் பயந்தான், வியாகுலப்பட்டான். இவன்கிட்ட 2 கம்பெனி இருக்குது, இவன் ஏன் பயப்படணும்? இன்னைக்கு நம்ம கூட இங்கே ஒரு கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. காட்ஸ் பீப்பிள் இருக்கிறாங்க, நமக்காக ஜெபிக்க காட்ஸ் பீப்பிள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இல்ல ஹெவன்லி ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் பொலிட்டிஷியன்ஸுக்கு நம்ம பயப்படணும்? நம்ம ஏன் அஞ்ஞானிகளுக்கு நம்ம ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. இவனுக்கு பயம் இருந்தது. ஆனால் ஏன் காரணம் என்றால் அந்த கில்ட்டி கான்சியன்ஸ் அவனுக்குள்ள இருக்கு. சேஷரபுத்திர பாகத்தை தவறான முறையில் பெற்றுக்கொண்டதுனால இதனால அவன் ஒரு ஸ்கீம் தயார் பண்ணுகிறான். தன்னுடைய அந்த ஆடு மாடுகளை 2 பகுதியாக பிரிக்கிறான். பாருங்க, எப்பொழுதுமே அவன் ஓன் ஸ்கீமிங் பண்ணணும். அவன் ஸ்கீம் பண்ணுகிறான். இங்க கவனிக்க வேண்டிய, ஸ்கீம் பண்ணிட்டு அதுக்கு மேல ஜெயிக்க போறான். எதை முதல்ல செய்யணும்?
ரெண்டு பகுதியா பிரிச்சு ஒரு பகுதி அவன் குறியடிச்சாலும் இன்னொரு பகுதி தப்பிச்சிருமே. 5 லட்சத்துல 2.5 லட்சம் போனாலும் 2.5 லட்சம் நம்ம கிட்ட கிடைக்குமே, 2 லட்சம் ஆடு மாடுகளை காப்பாத்தலாமே. இப்படின்னு அவன் யோசிக்கும் பொழுது பாருங்க, இன்னும் அவன் இந்த கர்த்தர் மேல ட்ரஸ்ட் பண்ணல, இன்னும் அவனுக்கு ஃபியர் அங்க இருக்குது, அஃப்ரைட் இருக்குது. அப்பதான் மனுஷனுடைய நம்மளுடைய மாம்சத்தின்படி நமக்கு பயம் ஏற்படலாம். Greatly afraid and distressed because of his guilty conscience. 2 சேனை இருக்குது அவனுக்கு பாதுகாப்புக்கு. மக்னாயின் என்றால் 2 சேனை, 2 சேனை அவன் பார்க்கிறான். ஆனாலும் அவனுடைய பயம் அவனை விட்டு போகல. அவனுக்கு ஸ்கீமிங் மைண்ட் இருக்குது, ப்ரோக்ராம் பண்றது, ஸ்கீம் பண்றது. ஸ்கீம் வேணும், படிப்பு வேணுமா, படிப்புலாம் தேவையில்லை, ஒண்ணுமே ஆனா அவனா தெரியாட்டான், அப்படியே போய் வேற ஒரு ஸ்கீம் போட்டு ஒரு தீவினை ஏற்படுத்திக்குவான். இங்க போய் அங்க சொல்லி ஒரு ஆத்மாவை எடுத்து போகும். சிலர் தன்னுடைய கணவனுடைய ஆத்மாவை எடுத்து போவாங்க. இவங்களுடைய ஒரு ஸ்கீம் பண்ணுவாங்க. பாசு கொஞ்சம் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், பிரசங்கத்தில் அப்படி சொன்னார், இப்படி தான் 2 பகுதியா பிரிச்சு இவங்க சர்ச்சைக்கு வர வேண்டியதான் அவர் வீட்டில் இருக்காங்க, இவங்க ராப்பையில் இருக்க வேண்டியதான் அவர் வீட்டில் இருக்காங்க, இவங்க பாசத்தை வந்து பேச வேண்டியதான் அவர் பாசத்தை பேசாம போயிடும். ஆனாலும் தெரியாட்டான், ஒண்ணுமே தெரியாட்டான். ஸ்கீம் அவர் மேல விசுவாசம். ஒரு ஆத்மாவை எனக்கு எடுக்கிறேன்னு நம்ம கூட சேர்ந்த ஆத்மா நம்மளை விட பக்தி விருத்தி அடையணுங்க. அந்த ஆத்மாவை கரை கொண்டு சேர்க்கணுங்க, பல்லவராஜில் கொண்டு சேர்க்கணுங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. சகோதரிமார்கள் யோசிப்பதே இல்லை. உடனே அவங்க இணைஞ்சிருப்பாங்க, கர்த்தரோடு இணைய விட மாட்டாங்க. அந்த ஸ்கீமிங் இருக்கு பாருங்க. சாத்தானுடைய மாய்மார்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, அல்லேலூயா. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லதே. நம்ம பார்க்க என்ன சொல்றோம், அவனுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஸ்கீம் ஃபர்ஸ்ட் தென் ப்ரே, அல்லேலூயா. அவன் எதனா ஸ்கீம் பண்ணிட்டு 2 பகுதியா கோட்ஸ் நம்பரை பிரேக் பண்ணிட்டான். மக்னாயி 2 சேனை தான், இங்க ஒரு சேனை அங்க ஒரு சேனை, இவன் 3 ஆகிட்டான். He broke God's number. தேவனுடைய நம்பரை வந்து லக்கத்தை நாம வந்து பிரிக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவனோடு தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியம் பிரியக்கூடாது. முதல்ல தேவனோட ஐக்கியம் ஹெவன்லி ஹோஸ்ட், வேற இங்க ஒரு ஹோஸ்ட் இருக்குது, இந்த ஹோஸ்டோட ஐக்கியம் 3 ஆகிட்ட. அதான் அவனுடைய ஸ்கீம். நான் 2 சேனை கொடுக்கும் பொழுது நீ 3 மாத்திட்டிய, 3 மாத்திட்டிய, இங்க 2 அங்க 1 3 ஆகி போச்சு. எப்படி நான் கிரியை செய்ய முடியும்? நீ என்னதுக்கு அப்படி டிவைட் பண்ணா? உன்னுடைய கோல் சொல்றது உன்னுடைய தீய இருதயம், திருக்குள்ளது கேடுள்ளதுமான இருதயம், அதை அப்படி பிழைச்சிட்டு பாத்தீங்கன்னா அதை ஸ்கீம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஜெபம் பண்றான். ஜெபம் ரொம்ப அருமையா இருக்குது, அருமையான ஜெபம். தியாலஜிக்கலா இந்த ஜெபம் வந்து வண்டர்ஃபுல். அதாவது என்னன்னா ஸ்கீம் பண்ணிட்டு ஜெபத்துக்கு போறது, ஜெபத்துல வைக்கணும். ஆண்டவரே ஏசாவாரா 400 பேரோட வரா, நான் என்ன செய்யறது? எனக்கு நீர் ஒரு விஷன் தாரும், எனக்கு ஒரு ட்ரீம் தாரும், எனக்கு வந்து என்னை தேற்றிடும் ஒரு வசனத்தை தாரும், எனக்கு ஒரு நம்பிக்கையை தாரும், எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணிட்டு அதன் பின்பு அவன் வந்து கர்த்தர் சொல்றபடி செஞ்சா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவன் ஸ்கீம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவன் ஜெபம் பண்ணப்பான். முதல்ல பிரேயர் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது நம்முடைய ஸ்கீம். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்கீம் அல்ல, கர்த்தருடைய ஸ்கீம் நம்ம செய்ய வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் பாருங்க. ஜேக்கப் was in realm of fear. He schemed his own way, scheming mind rather than God's mind. இது தேவனுடைய சித்தம் என்ன என்பது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீ போன்னு சொல்றாரு, போன வழியில என்ன இருக்குன்னு சொல்றது இல்லை. அவன் என்ன ஜெபம் பண்றா பாருங்க. ஜெபம் 9-12 வரைக்கும் ரொம்ப அருமையான ஜெபம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் நிலத்தாரத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடைய சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. சரி போதும். யாக்கோபு தன் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனுமானவரே,
உன் தேசத்துக்கும் உன் இனத்துக்கும் நீ திரும்பி போன்னு நீ சொன்னீரே, நீ தானே சொன்னீர் திரும்பி போன்னு சொன்னீரே. இப்பொழுது என்ன செய்யறேன் என்றால், நான் உடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு தானே நான் வந்திருக்கிறேன். நான் தான் புறப்படலையே, நீர் தான் புறப்பட சொன்னீரு. நீர் வந்து புறப்பட சொன்னீர், நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். அப்படி வந்திருக்கும் பொழுது இப்பொழுது என்ன செய்யறேன் என்றால், ஏசா வந்திருக்கிறானே, அவன் 400 பேரோடு கூட என்ன எதிர்ப்படிக்கு வந்திருக்கிறானே, நீர் என்னை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. இப்படிலாம் நான் ஒரு கோல் கைமா தானே வந்தேன், இப்பொழுது என்ன ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறீர் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு பிரேயர் பண்றான். ஆனா முதல்ல ஸ்கீப் பண்ணிட்டு அதுக்குள்ள பிரேயர் பண்றான். நீங்க கவனிக்கும் பொழுது, நீர் தானே என்ன போக சொன்னீர்னு அவன் பவன்தான் வசந்த சொல்றான். உன் தேசத்துக்கும் உன் இனத்தானத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன். எங்களை எப்ப சொன்னாரு? ஆதியாகமம் 31:3 சொல்லியிருக்கிறேன். லாபான் உனக்கு செய்ததை பார்த்தேன், அதனால நீ வந்து உன்னுடைய தகப்பனுடைய தேசத்துக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்லும் பொழுது மதியம்பாங்களை கூப்பிட்டு சொல்றான். இதே போல கர்த்தர் சொல்றாரு, லாபான் இதெல்லாம் தீமை செய்யறான், முதலாளி சரியில்லை, நாங்களும் பார்ப்போம், நீ கர்த்தர் சொல்றபடியே செய்யணும். அவங்களும் வந்தாங்க, கர்த்தர் சொல்லிதான் அவன் போயிருக்கிறான். இவன் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் அவன் கீழ்படுத்திருக்கிறான். அந்த இடையில இப்படி ஏசா வருமானு கர்த்தர் சொன்னாரா சொல்றேன். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா, ஆண்டவர் என்ன செய்யறா, நீ வார்த்தைக்கு கீழ்படுத்தி நீ போனா உனக்கு வந்து ரேப்சர் இருக்குன்னு சொல்றேன். எதுல சொல்றேன், உன்னைய நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, உன்னை நான் வந்து வழி நடத்துவேன்னு சொல்றாரு. ஆனா என்ன செய்யறாருன்னா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு என்றால், உனக்கு ரேப்சர் உண்டு. ஆனா இடையில என்ன வந்து சொன்னாரா? ராத்திரியே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க, ரொம்ப விவரிஷமா கொண்டாடுறாங்க. அதுக்கு பிறகு குழந்தைக்கு சோமலாம் ஆகும்னு அவனுக்கு தெரியுமா? அவங்க அப்படி வரும் தெரிஞ்சுதான் அவங்க பேர்த்டே கொண்டாடுவாங்களா? தங்க குடும்பம் வரைக்கும் பார்ப்பாங்களே ஒழிய மற்றவங்களெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. அதாவது அவனுக்கு தெரியாது. நீ வந்து நான் போனி ஆண்டவர் சொன்னார், அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? பேதுருவை பார்த்து, இயேசு கிறிஸ்து கடல்ல நடந்து வந்து கொண்டிருக்கிற, நம்ம வந்து வாசிக்கிறார் மத்திய 14:25-31 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து கொண்டு வரும் பொழுது ஆவேசம்னு கத்துறாங்க, பேரிதான் வருதுன்னு நினைச்சாங்க. எப்படி ஒரு மனுஷன் கடல் மேல நடக்க முடியும்? இயேசு கடல் மேல நடந்து வரும் பொழுது அப்பொழுது பக்கத்துல நான் தான் பயப்படாதுன்னு சொன்னேன். பேரு சொன்ன நான் நீரே நான் நடந்து வரச்சுமா, நடந்து வா, கத்துதான் சொல்றாரு, நடந்து வா. கொஞ்ச நேரத்துல அவன் பார்க்கிறான், இதோ காத்து பதமா வீசுது, கடல் நல்லா ஜாஸ்தியா இருக்கு, உள்ள போயிட்டே இருக்கிறான். ஆண்டவரே என்னை ரட்சிட்டு உடனே அவர் கையை தூக்கி மேல பண்றான். அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்ட? நான் தானே வர சொன்னேன், நீ என்ன பாதிக்கிட்டே வர வேண்டியதானே, நான் வர சொன்னா இடையில வந்து நீ கடலுக்குள்ள அமிழ்வானி என்ன சொல்ல, ஏன் நீ அமிழ்ந்தா நான் பாதிக்க மாட்டேனா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருடைய சித்தத்தின்படி நம்ம செல்லுவோம் என்றால் நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இடையில பிசாசு 400 பேரோடு வந்தானே, அல்லது எத்தனை பேரோட வந்தானே, கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். God will take care of it. ஆனால் அவர் சொல்லல, வழியில இப்படிதான் வரும்னு சொல்லல. உன்னை நான் ஊழியத்துக்கு அழைச்சேன், நீ உனக்கு நான் செய்தியை கொடுத்துருக்கிறேன், நீ அதை போதி. ஆனா ஊழியத்துல என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கு இயேசு சொல்லல. ஆனா என்னை அழைச்சார் என்றால் இதோ அவர் இடையில வர பிரச்சனை அவர் பார்த்துக்கிடுவார். God will take care of this. அதே போலதான் உங்களையும். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? ஆனா இவன் பயந்து போயிட்டு முதல்ல ஸ்கீப் பண்றான். ரொம்ப அருமையான theologically his prayer is beautiful. This man has such understanding about God's character. தேவனுடைய சுவாபம் என்ன அறிஞ்சு அவன் பேசினான். நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறீர், என்னை நீர் உன் தேசத்துக்கு போன்னு சொன்னீர், என்னை மட்டுமாக நீர் ஆசீர்வதித்தீர், நான் வெறும் கோலோடு கூட தான் இந்த யோர்தானை தாண்டி போனேன். ஆனா இப்பொழுது எனக்கு 2 பரிவாரங்கள் 2 பேங்க்ஸ் இருக்கிறது, தரோட ஆடுமாடு இருக்குது. எல்லாம் எப்படி வந்தது? நீர் என்னை ஆசீர்வதித்தேன் சொன்னீர், என்னை ஆசீர்வதிச்சிட்டீர். ஹல்லேலூயா. லார்ஜ் ஃபேமிலி, லார்ஜ் ஃப்ளாக்ஸ், இதெல்லாம் எல்லாமே நீர் வந்து கோல் கைமாய் வந்து இன்னைக்கு நம்ம என்ன வருகிறோம் என்றால் வெறும் பைபிள். ஹல்லேலூயா. நான் யாரோட வரும்போது எனக்கு ஒரு பைபிள் தான் இருந்தது. அதுவும் புது பைபிள் கிடையாது, பழைய பைபிள் தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு பைபிள் வாங்க கூட காசு இல்லை, ஒரு புது பைபிள் வாங்க கூட காசு இல்லை. ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்கள் என்று நம்ம சொல்ல முடியும். வர கீழறியா போ, உன்னை வாழாக்காம தலையாக்கி
போறீங்க, ஹார்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஹார்ட் பெர்ஃபெக்ட்டா ஹார்ட் வந்து தேவனுடைய பரிபூரண சித்தத்தை செய்யும் என்றால் இந்த பைபிளை நீங்க தூக்கிட்டு போகும் பொழுது இது உங்களை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. நம்ம அழகா ஜெபம் பண்ணலாம், தியாலஜிக்கலா ஜெபம் பண்ணலாம். ஆனா என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ற சொல்றோம், எனக்கு என் கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதிச்சார், ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருக்கு. கர்த்தர் என்ன செஞ்சார் என்றால் நம்முடைய வழியில என்ன நடக்கும்னு சொல்லல. அப்படி நாம் தேவனுடைய சித்தத்துக்கு பரிபூரண சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தி முன்னேறி போய் கொண்டிருப்போம் என்றால் வழியில என்ன வந்தாலும் நம்ம அமிழ்ந்து போனாலும் இயேசு நம்ம கையை பிடிச்சி மேலே தூக்கிடுவோம். எத்தனை விசுவாசிக்கிறோம்? நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. God is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். He is holding the promise with fear and distance. அவன் வாக்குத்தத்தத்தை பிடித்திருக்கிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி உன்னை நான் பாதுகாத்து உன்னை மறுபடியும் தகப்பனுடைய தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 22:15 சொல்லி இருக்கிறார். அது நிறைவேறி விட்டது. அந்த ப்ராமிஸ் வேர்டு கரெக்டா இருக்குது. ஆனா ப்ராமிஸ் வேர்டை பிடிச்சிருக்கிறான். ஆனா பயத்தோடும் சந்தேகத்தோடும் பயம் பிடித்துக்கும். நம்ம பயத்தோடு பிடிக்க கூடாது, விசுவாசத்தோடு பிடிக்கணும். ஆபிரகாமி கவனத்தை சொல்லுகிறான் 12ஆம் வசனத்துல, எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல பெருகப்படுவேன் என்று சொன்னீரே. நம்ம நல்ல வாக்குத்தத்தத்தை ஜெபம் பண்ணலாம், ப்ராமிஸ் வேர்டை பிடிச்சு ஜெபம் பண்ணலாம். ஆபிரகாமி கவனத்தை அவன் சொல்லுகிறான், அந்த ஆபிரகாமி கவனம் என் மேல நிறைவேற வேண்டும், நீர் அப்படி சொன்னீரே. நல்ல ஜெபம் ரொம்ப கரெக்ட். ஆனாலும் உள்ளுக்குள்ள பயம், உள்ளுக்குள்ள ஃபெய்த் இல்லை, பயம் இருக்கு. ஹல்லேலூயா. ஃபெய்த் இருந்தா அது பயத்தை பறந்தே தள்ளும். ஆமென். இப்பொழுது கிட்ஸ் அனுப்புகிறான். 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கிட்ஸ் அனுப்புகிறான். அந்த கிட்ஸ் எப்படின்னு பாருங்க, அது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறியாடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து. சரி போதும். வெள்ளாடு 200, கடா ஆண் வெள்ளாடு வந்து 20, செம்மறியாடு வந்து பெண் வந்து 200, கடா வந்து 20. கேனல்ஸ், மில்க் கேனல்ஸ், பால் கொடுக்குற ஒட்டகம். ஒட்டகம் பால் வந்து ரொம்ப திக்கா இருக்கும், கறந்து கொஞ்ச நேரத்துல கட்டியா மாறிடும். ரொம்ப சத்து உள்ளது ஒட்டக பால். பால் கொடுக்குற 20 ஒட்டகம், அதுக்கு குட்டிகள், இந்த கடாரிகள், அந்த காளை 10 காளை, 40 பசுமாடு. இதெல்லாம் கடாரினா பசுமாடு, கோழிகை கழுகு 20, அதுக்கு குட்டி 10, மொத்தம் 550 உருப்படி இருக்கு. நான் கணக்கு படி பார்த்தா 550 உருப்படி. இது வந்து என்னன்னா டாலர் கணக்கில் $1,00,000. நம்ம கணக்கு ரூபாய் கணக்குன்னு படி பார்த்தா 50 லட்சம் ரூபாய். இவ்வளோ பெரிய கிச்சா இருக்கும். அவனுக்கு எவ்வளோ இருந்தால் அவன் அவ்வளோ இருக்கும். அந்த கிஃப்ட் எதுக்காக இருக்குதான் யுவராசன் சொல்றேன். முதலாவது நான் அவனை சாந்திப்படுத்திட்டேன். இந்த கிஃப்டை பார்த்துருங்க, பெரிய கிஃப்ட், லம்பா ஒரு கிஃப்டா இருக்கும். 50 lakhs அது ஒருத்தர், $1 lakh, 550 மில்லியன்கள். இதெல்லாமே நல்ல முதற்தரமானது. இதோ தன்னுடைய அண்ணனுக்கு வந்து கிஃப்ட்ஸ் அனுப்புகிறான். இதோ பெரிய பதவியில் இருக்கிறவனுக்கு அந்த கிஃப்ட் கொடுத்து அவனோட சமாதானம் பண்ணுவாங்க. அதே போல ஜேக்கப் ஏசாவை ரொம்ப ஹானர் பண்ணி பெரிய கிஃப்ட்ஸ் அனுப்பி அதன் பின்பு என்ன செய்யலாம், நம்ம அவனை பார்த்தா ஒரு வேலை நம்ம மேல ஒரு வேலைன்னு தான் சொல்றோம். அதுவும் உனக்கு நிச்சயம் இல்லை, ஒரு வேலை இதுதான் அவசியம். இதோ ஒரு அடியானாக யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறார் என்று சொல்லுவார் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதி அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன். அப்பொழுது ஒருவேளை என் பேர் என்ன போட்டுருக்காங்க, I will appease him with the present that goes before me, and afterward I will see his face. Peradventure he will accept me. Peradventure ஒருவேளை he will accept me. ஒருவேளை அவன் என்னை ஏற்றுக்கொள்வான். பாருங்க, அப்படியும் வெகுமதி கொடுத்தாலும் செல்லுபடியாகவும் நம்பிக்கை இருக்கு. அதுலயும் அவனுக்கு நம்பிக்கை. ஒருவேளை அவன் வந்து அதனால நான் அந்த கிட்ட அனுப்பி பார்க்கலாம் அப்படி என்று அவன் செய்யும் பொழுது பாருங்க, அது வந்து ரெடாக்ஷனுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்ம மேல கோபமாக இருக்கிறார். God is a God of justice. தேவன் நீதி உள்ளவர், பாவியை தண்டிக்காமல் விட மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுப்பான். பாவத்துக்கு தண்டனை உண்டு. யாராயிருந்தாலும் it's a common rule. அவிசுவாசியாயிருந்தாலும் விசுவாசியாயிருந்தாலும் எலக்ட்ராயிருந்தாலும் நான் எலக்ட்ராயிருந்தாலும் காமன் ரூல் என்னவென்றால் whatsoever a man soweth he will reap the same. இது அவன் அதையே அறுப்பான். also அதே தான் அவன் அறுப்பான். மனுஷன் என்ன தீவினை செய்தாலும் தண்டனை உண்டு. யாராயிருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் இதோ பாவத்துக்கு தண்டனை உண்டு. ஆனா நம்ம என்ன செய்யறோம் என்றால் இதை நம்ம அவர்கிட்ட கன்ஃபஸ் பண்றோம். ஹல்லேலூயா. அதை தப்பிக்கிறோம். கன்ஃபஸ் பண்ணாத பட்சத்தில் தப்பிக்கிறோம். ஆனா அவிசுவாசிகளுக்கு அது தெரியாது. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும். தவறு செய்தால் உடனே அறிக்கை செய்கிறோம். இது பசுத்தாவியான சென்சிட்டிவா இருக்கு. சின்ன தப்பு செஞ்சாலும் சொல்ற நீ செய்யற காரியம் சரியில்லை, நீ இப்படி செஞ்சிருக்கணும், அதான் உனக்கு இப்படி வந்திருக்குது. அதனால முதல்ல நீ அதை அறிக்கை பண்ண, இது விளைக்கிறோம், இந்த சோதனை விளைக்கிறோம். நீ முதல்ல கன்ஃபஸ் பண்ணு. பசுத்தாவியான சென்சிட்டிவா இருக்கிற, சின்ன காரியத்தை உடனே குத்துற. ஆனா நமக்கு அப்படி கன்ஃபஸ் பண்ண உடனே இதான் சரியாயிருக்கு. ஏன் சரியாயிருது? இடையில குறுக்க பிளட் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பிளட் தான் வெகுமானம். தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். பாவியை தண்டிக்காமல் விட மாட்டார். அவர் சிறன் கொள்கிற தேவனாக இருக்கிறார். இதோ ஏசா வந்து சிறன் கொள்கிறான். இவன் நம்மளை இப்படி ஏமாத்திட்டான், இவனை பழி வாங்கணும். அதே போல தேவன் நினைச்சால் அவர் ஜஸ்டிஸ், காட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி உள்ள தேவன். இடையில வெகுமானம். ஹல்லேலூயா. God's blood, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இடையில வருது. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ரத்தத்தை நமக்கு கிஃப்ட்ஸாக சிந்தினார். ஹல்லேலூயா. இத தேவனை பிரியப்படுத்த கிஃப்ட் வந்து அது வந்து இந்த ரத்தம் ஜீவன். ஹல்லேலூயா. அதுவும் அந்த ரத்தத்தின் வழியாக பார்க்கும் பொழுது நம்ம மேல ஒரு இரக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிளட் மட்டும் குறுக்கை இல்லைன்னா நமக்கு பாவத்துக்கு தண்டனை உண்டு. ஹல்லேலூயா. சர்வலோகத்தின் பாவங்கள் உலகத்தை இன்னைக்கு அழிக்காம இருக்கிறாங்க. காரணம் ஐடல் வொர்ஷிப், கரப்ஷன், குற்றமில்லாத ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, மர்டர், fornication. இதோ உலகம் இன்னைக்கு அதிக பாவம் இருக்கு. pornography. இதோ ஜனங்கள் பலவிதமான பாவத்தில் இருக்கிறார்கள். The world is full of sin. இதனால் corrupted. இந்த உலகம் வந்து இன்னைக்கு சீர்கெட்டதாக இருக்கிறது. கர்த்தர் ஏன் அடிக்காம இருக்கிறார்? பம்பர் ஆஃப் blood எங்கே இருக்கிறது? ஹல்லேலூயா. அந்த ரத்தம் எடுக்கப்படும் பொழுது நியாயத்துக்கு உலகத்தை தேவன் தண்டிக்காமல் விடலாம். யாரா இருக்கும் அவன் நமக்கு குறுக்க ரத்தம் இருப்பதாலே கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அந்த ரத்தம் அதை டிசால்வ் பண்ணுகிறது. தேவன் நம்ம வந்து ரெட் த்ரூ ரெட் நம்ம பார்க்கும் பொழுது ஒயிட்டா இருக்கு. அதனால என்ன செய்ய வெகுமானத்தை அனுப்பி சாந்தப்படுத்தலாம். இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய தேவன் நம்ம மேல் இருந்த கோபத்தை சாந்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. ரெடெம்ப்ஷன். ஹல்லேலூயா. ஜாபோக் என்ற நதி பக்கத்தில் வருகிறோம். அடுத்த கட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த 24 வசனத்தை வாசிக்கலாம். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவியையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரை கூட்டிக் கொண்டு யாப்போக் என்ற ஆற்றின் துறையை கடந்தான். இது யாப்போக் என்ற ஜாபோக் என்றால் எம்டின்னு அர்த்தம். எம்டி வெறுமையாக்குவது, மனசுல இருக்கிறதெல்லாம் எம்டி பண்ணுது. யாருக்கிட்ட ஒருத்தர் போயிட்டு ஊரு கதையெல்லாம் பேசுறது, பைபிளில் போட்டு தடை கட்டப்படாத பாம்பு கடிக்கும். இது தடை கட்டப்படாத பாம்பு, தேவையில்லாதெல்லாம் பேசுவோம், ஆபத்து. பிரசைகளை போட்டு தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே. தடை கட்டப்படாத பாம்பு வந்திருக்குது, ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நேச்சரை பார்க்கணும். நம்ம தடை கட்டப்படாத பாம்பா இருக்கிறோமா? மனசுல வந்ததெல்லாம் பேசுறது, ஒருத்தரை பத்தி மனசுல வந்ததெல்லாம் நினைக்கிறதெல்லாம் இஷ்டமா பேசி தொலைச்சிரு. தடகட்டப்படாத பேசுற ரைட்டா இருந்தா பரவாயில்ல, இல்லாத பொருளாதாரம் பேசுனா தடகட்டப்படாத பாம்பு. மனுஷங்கிட்ட போய் எம்டி பண்றாங்க, மனசுல இருக்கலாம் எம்டி பண்றாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எம்டி பண்றோம். ஹல்லேலூயா. ஜாக்கோப் என்றால் எம்டி பண்றாங்க. இப்போ இவன் ஆண்டவர்கிட்ட மனசுல இருக்கலாம் எம்டி பண்ணணும். மனசுல இருக்க பாறைகள், மனசுல இருக்க கவலைகள், மனசுல இருக்க பிரச்சனைகள், மனசுல இருக்கிற தீய காரியங்கள், நம்முடைய ஓன் இமேஜினேஷன் எல்லாத்தையுமே அவர்கிட்டயே இறக்கிடலாம். ஹல்லேலூயா. இங்க வந்து ஆண்டவரே என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்களை மன்னியும் பொதுவா ஜெபம் பண்ணலாம்.
நீங்க சர்ச்சில் குறிப்பிட்ட ஜெபம் கூட அது ஜெப குறிப்பு அக்கிரமங்கள் தவறுகள் மீறுதல் எல்லாத்தையும் மன்னியும். இங்க போய் எம்டி பண்ண முடியாது. உங்க தனி ஜெபத்துல போய் எம்டி பண்ணணும். யாக்கோபு தேவனோடு தனித்திருந்தா ஹல்லேலூயா. இங்க வந்து அறிக்கை பண்ண சொல்லல. ரோமன் கோத்திரத்துல தான் சாமியாருக்கு அறிக்கை பண்றாங்க. இங்க அப்படி சொல்லல. என்கிட்ட வந்து அறிக்கை பண்ண சொல்லல. நீங்க தேவனோட அறிக்கை பண்ணு, எம்டி பண்ணுங்க. ஹல்லேலூயா. யாக்கோபு என்றால் எம்டின்னு அர்த்தம். A stream which intersects the mountain range of Gilead and falls into the Jordan on the east about midway between Sea of Galilee and the Dead Sea. Sea of Galilee க்கும் Dead Sea க்கும் மத்தியிலே அந்த யாக்கோபுக்கு அந்த நதி இருக்கிறது. ஜாக்கோப் மீன்ஸ் empty. இந்த இடத்துல வந்து தேவனோடு அவன் தனித்திருக்கிறான். அவனுடைய சிச்சுவேஷன் என்ன? நான் ஒரு வேரோடு கூட வருகிறான். வந்து என்ன செய்வார் என்றால் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் பிள்ளைகளையும் அடிச்சு போடுவானே. பரவாசத்தை வாசிக்கிறான். அதே என் சகோதரனாகிய ஈசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான். என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பானே. இதான் பயம். இவ்விதமான பயத்துல தான் அவன் பிந்தி தரித்திருந்தான். பொழுது விடியும் படவும் போராடினான் என்று பார்க்க 24 யாக்கோபு பிந்தி தரித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் ஒரு புருஷனுக்கு வருகிறார். எவ்வளவு அருமையான காரியம். ஹல்லேலூயா. முதலாவது ஏஞ்சல்ஸ் அனுப்புகிறார், பின்னால கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. முன்னோடியாக ஏஞ்சல்ஸ் அனுப்புகிறார், பின்னால கர்த்தர் வருகிறார். ஏஞ்சல்ஸ் போகாம கர்த்தர் வருகிறார். கர்த்தர் எப்பொழுதெல்லாம் வராதோ முதலாவது ஏஞ்சல்ஸ் வர்றாங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் நடக்கிற இருக்கிறார் என்றால் ஏஞ்சல்ஸ் அனுப்பியிருக்கிறார். என்னுடைய பேட்டர்ன் அதுதான். அங்கே ஒரு ஹோஸ்ட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வராங்க. 60,000 ஏஞ்சல்ஸ் வராங்க. பின்னால கர்த்தர் வருகிறார். ஒரு புருஷன் வந்தார், மனுஷனுடைய சாயல்ல வருகிறார். அவனோடு வந்து ரெஸ்லிங் வித் ஹிம். ஹல்லேலூயா. until the day break. இத பொழுது விடியும் வரைக்கும் அவர் வந்து யுத்தம் பண்ணினார், மல்யுத்தம் பண்ணினார். ரெஸ்லிங் தமிழ்ல வந்து போராடி என்று சொல்லப்பட்டது. ஆங்கில பைபிள்ல and there wrestled a man with him until the breaking of the day என்று சொல்லப்பட்டது. ரெஸ்டில் பண்றது எப்படி? மல்யுத்தத்தை நீங்க பார்த்துக்கிட்டீங்க. 2 பேர் பயங்கரமான பாடியா இருப்பான். இதை பஞ்ச் பண்றது, அவனை பஞ்ச் பண்றது, அதுக்கு அவன் எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கணும். இல்லை ட்ரைனிங் எடுத்து பஞ்ச் பண்ணிக்கொண்டு ஒருத்தரை வீழ்த்தணும். அப்போ அவன் ஜெயிச்சுட்டான். உலகத்தில் ரொம்ப பாக்ஸிங் வந்து பெரிய விளையாட்டு, வேர்ல்டு சாம்பியன்லாம் இருக்கிறேன். அதே போல இப்பொழுது அவர் வந்து பாக்ஸிங் பஞ்சிங் பண்ண வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபோடு கூட ரெஸ்லிங் பண்றார். 2 பேர் அப்ப எளிமையா வந்திருக்கிறார், ரெஸ்லரா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவனுக்கு அது தேவை. அவன் ஏசாவை மேற்கொள்ளணும்னா முதலாவது தேவனை மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை மேற்கொண்டால் ஏசாவை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவனுடைய தேவை வந்து தேவனை மேற்கொள்ள வேண்டும். எப்படி பாஸ்டர் கொஞ்சம் நீங்க பொறுமையாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன்? பொறுமையாக்குறேன். முதல்ல ஏசாவை மேற்கொள்ள வேண்டும். அவன் கர்த்தர் என்ன சொல்றான்? அவன் ஏசாவை மேற்கொள்வதற்காகத்தான் அவர் வருகிறார். இது அவரை மேற்கொள்ள வேண்டும். ரெஸ்லிங், மல்யுத்தம், பஞ்சிங் பண்ண வேண்டும். என்ன பாருங்க, கர்த்தர் எவ்வளவு வித்தியாசமா பாருங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது அவனுடைய தேவை அதிகமாக இருந்தது. ஹல்லேலூயா. எலியா வந்து சோர்ந்து படுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன கர்த்தர் எப்படி வராது என்றால் ரொம்ப சாஃப்ட் ஹேண்டா வர்றார். அவனுக்கு வந்து சுட சுட பிரெட்டு செய்யறாரு. இதோ அவனுக்கு தண்ணி அங்கே வச்சு, கிளாஸ்ல தண்ணி வச்சு மெதுவா எழுப்புறாரு. மட்டும் முதல் அடிக்கிற மெதுவா எழுப்பி எலியாவே எழுப்புது. என்ன சாப்பிடுகிற அவன் வர மறுபடியும் படுத்தான். மெதுவும் திருப்பி அவன் சாஃப்ட் ஹேண்ட் என்ன சொல்ல, வெரி சாஃப்ட் ஹேண்டா இருக்கிறான். ஹேண்ட் ரொம்ப சாஃப்டா இருக்கிறான். அடிச்சா வலிச்சிடும். மெதுவா தட்டி எழுப்பி அவனுக்கு அந்த நேரத்தில் அப்படி தேவைப்படுது. ஆண்டவர் அப்படி ஃபார்மா வந்தார், அந்த ஏஜ்ல வந்தார். ஏனென்றால் அவனுக்கு அது தேவைப்பட்டது, அவனுக்கு ஆகாரம் தேவைப்படுது. அவனை ஆட்சி தேற்ற வேண்டியதா இருக்கிறது. அவன் ரஃப் ஹேண்டா இல்ல, சாஃப்ட் ஹேண்ட் ஏஞ்சலா வந்து. ஹல்லேலூயா. இப்ப இந்த ஆபிரகாம் வந்து he was a sojourner
he was a stranger in the land of Canaan. கானான் தேசத்திலே அவன் வந்து அந்நியனும் பரதேசியுமாக சுற்றி திரிந்தான். அவனுக்கு எப்படி வரார் என்றால் he comes as a stranger. ஹalleluya. ஒரு அந்நியன் போல வருகிறார், ஒரு வழிபோக்கரை போல வருகிறார். ஆதியாகமம் 12 என்ன வாசிக்கிறோம் என்றால் கூடார வாசல்ல இருக்கும்போது வழிபோக்கரை போல 2 தூதரோடு கூட வருகிறார். உடனே பார்த்தா அது ஒருத்தர் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டான். அது எப்படி வந்திருக்கிறார்? He comes as a stranger. Hallelujah. Because Abraham was also a stranger. Strangerக்கு ஸ்ட்ரேஞ்சரா வருகிறார். அது மாத்திரமல்ல, ஜோஷுவாவை பார்த்து வாசிக்கும்போது ஜோஷுவா was a captain. Hallelujah. ஜோஷுவா வந்து ஒரு சேனை தலைவனாக இருந்தான். அந்த கானானியர்களை அவன் அங்கு போரிட்டு ஜெயித்தான். அவன் ஒரு கேப்டனா இருக்கிறான். இது அவனுக்கு எப்படி வரார்? கேப்டனா வரார். ஹalleluya. எதை விசுவாசிக்கிறோம்? யோசுவா 5:12 வாசிக்கிறோம். இதோ உருவின பட்டயத்தோடு நிற்கும் பொழுது நீ எங்களை சேர்ந்தவரோ எங்களுடைய விரோதியை சேர்ந்தவரோ? இல்ல, நான் இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதியாக வந்திருக்கிறேன். ஹalleluya. I am the captain of the host of Israel. You are a captain, I am also a captain. Hallelujah. உனக்கு நான் கேப்டனா வந்து யுத்தத்துல உதவி செய்ய வந்திருக்கிறேன். ஆனா இவன் வந்து ஜேக்கப் பார்த்த ரெஸ்ட்ல, ஹalleluya, அவன் வந்து மல்யுத்தம் செய்கிறான். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்துல என்ன இருக்கிறார்? தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது மல்யுத்தம் செய்யலாம். அவன் ஏசாவுடைய குதிகால பிடித்து போனான். அவன் வந்து என்ன செய்தால் he was a wrestler. லாபானோடு ரெஸ்ல் பண்ணான். இதோ சகோதரனாகிய ஏசாவோடு ரெஸ்ல் பண்ணான். அநேக காரியங்களுக்கு அவன் ரெஸ்ல் பண்ணான். உலக காரியங்களை பெறுவதற்காக ரெஸ்ல் அண்ட் ரெஸ்கியூ. இது அதனால அவனுக்கு வந்து எப்படி தரிசனமாகிறார் என்றால் he comes as a wrestler. Hosea chapter 12 verse 3 and 4. அவன் தாயின் கர்ப்பத்தில் தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோட போராடினான். அவன் தூதனோட போராடி மேற்கொண்டான். அழுதவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவனை கண்டு சந்தித்து அவரிடம் நம்மோட பேசினான். இதோ யோசியா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தார். தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். பாத்தீங்களா? கர்ப்பத்திலிருந்து ஜேக்கப் வாஸ் a wrestler. அவன் எப்பவுமே ரெஸ்டில் பண்ணி கொடுத்தாங்க. அதனால ஆண்டவர் அவனுக்கு ரெஸ்லரா வந்திருக்கிறார். ஹalleluya. ஒரு புருஷன் தோன்றி அந்த பேட்டில் வந்து எவ்வளவு நேரம் நடந்தது? 12 hours, long hours, more than 8 hours அந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. டே பிரேக் எப்பொழுது? 5 மணிக்கு டே பிரேக் ஆகுது, 5:05 டே பிரேக் ஆகும். இதோ பொழுது விடியும். ஒருவேளை பேட்டில் 9 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா எவ்வளவு நேரம் பேட்டில் போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த மல்யுத்தம் போயிட்டே இருக்கு. ஏன் மல்யுத்தம் போயிட்டு இருக்கு? யாராவது தோல்வி அடைஞ்சா அல்லது சரணம் அடைஞ்சா யுத்தம் 5 முடியும். ஒருவேளை 5 நிமிஷத்துல இந்த யாக்கோபு வந்து சரண்டர் பண்ணிட்டான்னா யுத்தம் அப்பவே முடிஞ்சிடும். ராத்திரி முழுசும் அங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை 1 hourல அவன் வந்து தன்னை சரண்டர் பண்ணியிருப்பான்னா அந்த யுத்தம் வந்து என்ன 1 hourல க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த மேட்ச் 1 hourல க்ளோஸ் ஆகிருக்கும். அவன் ஸ்கோர் அங்கே லூசிங்கா இருக்கலாம். இப்போ ஒருத்தர் ஜெயிக்கிறதா இன்னொருத்தர் லூசிங் ஆகும். ஆஸ்திரேலியாவுக்கும் இதோ இந்தியாவுக்கும் கிரிக்கெட் அந்த மேட்ச் நடக்குதுன்னா இது ஆஸ்திரேலியா ஜெயிச்சிச்சு, சிட்னில அது ஜெயிச்சிட்டு, இந்த ஒருத்தர் தோல்வி அடைஞ்சாதான் இன்னொருத்தர் இந்தியா எல்லாத்துலயும் ஜெயிச்சு வந்து ஆஸ்திரேலியால தோல்வி அடைஞ்சு போச்சு. ஆஸ்திரேலியாக்காரங்க நல்லா கிரிக்கெட் ஆடுறாங்க. அதனால என்ன செய்யணும்? மல்யுத்தத்துல ஒருத்தர் தோல்வி அடையணும், அப்பொழுதுதான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும். இத 2 பேரும் வந்து விடாம ஆட்டம் போட்டாங்க, நம்முடையதே செய்யாது. ஆனா இந்த ஜேக்கப் சரண்டர் ஆகும். இது ஜேக்கப் சரண்டர் ஆகாதாங்க டே பிரேக் வரைக்கும் யுத்தம். பாருங்க, இன்னைக்கு அவர் ரெஸ்லரா வந்து யுத்தம் பண்ண இன்னைக்கு நமக்கு எப்படி வராது சொல்ல பார்க்கலாம். நமக்கு எப்படி வராது? நீங்க யாரு? நீங்க யாரா இருந்தா, நீங்க பாதியா இருந்தா வேற மாதிரி வருது. நீங்க யாரு? எதுனா விசுவாசிக்கிறோம். நமக்கு எப்படி வராது? மனவாளனா நமக்கு ரெஸ்லரா வரமாட்டார், நமக்கு ஸ்ட்ரேஞ்சரா வரமாட்டார், நமக்கு கேப்டனா வரமாட்டார். He comes as a bride. Hallelujah. என்ன நமக்கு ஸ்நாட்ச் பண்ணி படிப்படுவார். இதோ நான் திருடனை போல வருகிறேன். I come as a thief. நான் வந்து திருடனை போல வந்து இருந்தார். எப்படி ரோமியோ ஜூலியட்டை கொண்டு போனது போல நான் உங்களை என்ன செய்வேன் என்றால் அப்படியே உங்களை கொண்டு கத்திமை குடலை கொண்டு
He comes as a bridegroom. எதுவே எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் மணவாளனாக வருகிற என்ன இந்த இடத்துக்கு கொண்டு போறது, மேல கொண்டு போறது. உங்களுடைய அந்த அந்த 7th dimension 6th dimension 7 நான் கொண்டு போறது, நான் டைமென்ஷன் டிராவல் பண்ணணும். அதுக்கு கண்டினியூ பண்ணுறது. எத்தனை விசுவாசம். இந்த கடைசி காலத்துல ஒரு 11 தூதனா எழுஞ்சி வந்திருக்கிறார். ஆனால் நமக்கு இனிமேல் அவர் எப்படி வரப்போகிறார் என்றால், அவர் பிரைட் க்ரூமா வந்து மணவாட்டியை ஸ்நாச் பண்ணி கொண்டு ஒரு செகண்ட்ல போயிடுறார். கண்ணினை பொழுதுல பாருங்க. எவ்வளவு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்ப பாருங்க, அந்த தூதனானவர் யார் என்றால் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. தேவன் வந்து காணக்கூடாத தேவன் காணக்கூடிய ஒரு உருவத்துல வரும் பொழுது அதான் லோகாஸ், அதான் தியாஃபனி ஆஃப் காட், தேவனுடைய சரீரம், அதான் கிரைஸ்ட். பின்பு அவர் மாம்சத்துல வரும் பொழுது ஜீசஸ். இந்த ஜீசஸ் தான் அந்த கிரைஸ்ட் வேர்ட். அந்த வேர்ட் தான் இந்த கிரைஸ்ட். வேர்ட் வார்த்தை மாம்சமானது. வேர்ட் தான் கிரைஸ்ட். இப்பொழுது எப்படி வந்திருக்காருன்னா, தேவன் கிரைஸ்டா வந்திருக்கிறார். கண்ணு இருக்கு, காது இருக்கு, கை இருக்கு, காது இருக்கு, ஹேர்ஸ் இருக்கிறது. மனுஷனாகவே வந்திருக்கிறார். எப்படி வந்தார்? காணக்கூடாத தேவன், Almighty God came in the form of Logos, in the form of Christ, in the form of man and wrestled with Jacob. என்று பிலீவ் பண்றோம். அவர் யார் என்றால் அவர்தான், அந்த தூதனானவர் தான் இயேசுவாக வந்தார். ஹல்லேலூயா. அதனால இந்த இயேசுதான் அந்த கிறிஸ்து, இந்த இயேசுதான் அந்த யெகோவா தேவன். எத்தனை விஷயம் அவர் மாம்சத்துல வெளிப்படுவதற்கு முன்னதாக கிரைஸ்டா இருந்தார். லோகாஸ், தியாஃபனி ஆஃப் காட். அவரோடு வந்திருக்கிறார். அவர் கிரைஸ்டோடு கூட யுத்தம் பண்ணுகிறார். God in the form of theophany. எதுக்காக? அங்கே அவனுக்கு redemption point. அந்த நைட் அவனுக்கு விசேஷமான நைட். இந்த நைட் வந்து இட்ஸ் a night of redemption. அவனுக்கு மீட்பு கிடைக்க வேண்டிய நேரம். அவனுக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி அவன் தேவனை மேற்கொள்ளும்? How can a man overcome God, Almighty God? சர்வவல்லமையுள்ள தேவனை ஒரு மனுஷன் எப்படி மேற்கொள்ள முடியும்? பைபிள்ல போட்டு அவன் மேற்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓசியாவில் தீர்க்கதரிசியும் சொல்லுகிறார், அவன் தேவனோடு போராடி, தேவதூதனோடு போராடி அவன் மேற்கொண்டான். எப்படி ஒரு மனுஷன் தேவனை மேற்கொள்ள முடியும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி மேற்கொள்ள முடியும்? How can a man, ordinary man, overcome the Almighty God? அந்த மேட்ச் வந்து சரியா? தேவனோடு ஒருத்தர் மேட்ச் பண்ண முடியுமா? அவருக்கு நிகராக இருக்க முடியும், யுத்தம் பண்ண முடியுமா? நீங்க கவனிச்சு பார்க்க முடியும். இதை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் விட்டு கொடுத்தார். God allowed him that Jacob must overcome. ஜேக்கப் வந்து அவரை ஜெயிக்கும்படியா அதை விட்டு கொடுக்கிறார். பஞ்ச் பண்ணும் பொழுது அவர் விட்டு கொடுக்கிறார். ஜேக்கப் பஞ்ச் பண்ணுகிறான், அவர் விட்டு கொடுக்கிறார். அவன் கூத்துகிறான், அவர் விட்டு கொடுக்கிறார். நமக்காக விட்டு கொடுத்தார். இதோ போச்சவர் அடித்தார், முள்முடி சூட்டினார்கள், நமக்காக காயப்பட்டார். அப்படியே சோர்ந்து சிலை தூக்கி போட்டு விழுந்துச்சார், தோல்வி அடைந்தார். யூதர்கள் எப்படி அவரை சிலுவையில் அறைய முடியும்? எப்படி ரோம போச்சவர் அவரை சிலுவையில் அறைய முடியும்? அவர் தன்னை விட்டு கொடுக்கவில்லை என்றால் எப்படி அவரை சிலுவையில் அறைய முடியும்? நமக்காக விட்டு கொடுத்தார். For our redemption. Hallelujah. He allowed himself. Hallelujah. அந்த யோதனை மேற்கொண்டவரை சிலுவையில் அந்த மனுஷன் எப்படி ஒரு தேவனை சிலுவையில் அறைய முடியும்? அவர் ஒப்பு கொடுத்த பட்சத்தில் எப்படி அவரை பிடிக்க முடியும்? எப்படி அவரை கட்ட முடியும்? எப்படி வாரினால் அடிக்க முடியும்? அவர் நமக்காக சப்மிட் பண்ணார். Hallelujah. He subtracted him. இதோ தன்னை தந்து அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? To redeem us. Hallelujah. இதோ யாக்கோபை மீட்கும்படியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இவன் தேவனை மேற்கொண்டால் தான் ஏசாவை மேற்கொண்டார். Hallelujah. அன்னைக்கு அவனுக்கு வந்து it is a day of redemption. Hallelujah. அது அவனுக்கு மீட்பின் நாளா இருந்தது. ஸ்பெஷல் நைட் அவனுக்கு. அவனுக்கு ஒரு வித்தியாசமான நேரம். இந்த ஆராதனை நமக்கு விசேஷித்த ஆராதனை. Hallelujah. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். We are wrestling with Christ. Hallelujah. ஆனா நம்ம மட்டும் இன்னைக்கு வந்து சப்மிட் பண்ணிட்டேன்னா அல்லாஹ் மேட்ச் வந்து க்ளோஸ் ஆகும். சில பாவம் என்ன பண்ணல. ஆனாலும்
நம்ம அதை நியாயப்படுத்தி கொண்டு நம்ம வந்து ஜெபிச்சு கொண்டு நான் ரொம்ப ஆவிக்குரியவன் நான் ரொம்ப ஆவிக்குரியவன் காண்போம். ஆண்டவர்கிட்ட மாட்டேன், நீ சரண்டர் பண்ணல. மேட்ச் உனக்கு எனக்கு மேட்ச் மல்லிகை நடந்துட்டு தான் இருக்கு. நீ மட்டும் சரண்டர் பண்ணியிருந்தேன்னா மேட்ச் க்ளோஸ் ஆகிடும். எத்தனை பேர் வருஷ கணக்கில் தேவனோடு நான் ரெஸ்ட் பண்ணேன். உனக்காக நான் கல்வாரியில வந்து உன் பாவம் என்னை மேற்கொண்டது, நான் அதை வேண்டிய தண்டனை அணிவித்து உனக்கு நான் ஜெயத்தை வாங்கி கொடுத்துட்டேன். நீ ஜெயத்தை பெற்றுட்ட. ஆனா இப்ப எதுக்கு நீ என்கிட்ட ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறா? உன்னுடைய அறிக்கை செய்யப்படாத பாவம் அன்கன்ஃபஸ் சின்ஸ் இருக்கிறது. நீ அதை அறிக்கை செய்து விட்டால் நான் அதை மன்னிப்பேன். நீ அறிக்கை செய்யாம நீ கத்தாவே எனக்கு அது வேணும் இது ஒண்ணு, நான் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காம நான் ஜீவிக்க முடியாது. எல்லாரும் நல்லதான் சொல்றா, ஆனாலும் நான் வந்து என்னுடைய ஆவி உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. நீ மட்டும் சப்மிட் பண்ணா நான் என் ஆவி போராடாது, உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த உமக்கு எனக்கும் போராட்டம் வேண்டாம், நான் சப்மிட் பண்ணிடுறேன். ஏற்கனவே கல்வாரியில எனக்காக நீ சப்மிட் பண்ணிட்டு, எனக்காக என்ன ஓவர் கம் பண்ண விட்டுட்டு, என் பாவம் ஓவர் கம் பண்ணி விட்டது, நீ எனக்கு ரெடாக்ஷன் சம்பாதிச்சது. இப்போ நமக்கு போராட்டம் வேண்டாம், நான் ஒப்பு கொடுத்துருந்தேன். எத்தனை சொல்லுங்க? 25 அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார், அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்தை சுருக்கிற்று. இதோ மேற்கொள்ளாதனால அவனுடைய தொடை சந்தை தொட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துட்டே இருந்தாரு. இவன் வந்து இன்னும் அறிக்கை பண்ணான். அவனுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா தவறு அறிக்கை செய்து எல்லாம் பிரமாதமா ஜெபம் பண்ணோம். ரொம்ப ஜெபம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எக்ஸலன்ட் பிரேயர். தியாலஜிக்கலி ஸ்கிரிப்சுரலி வேதத்தின்படி அந்த ஜெபம் கரெக்ட். ஆனாலும் கூட he did not confess his sin. தவறு அறிக்கை செய்யல. இவன் அறிக்கையே செய்ய மாட்டான். இந்த மேட்ச் க்ளோஸ் ஆகவே செய்யாது. டே பிரேக் வர வந்து விட்டது, அவர் போக வேண்டும். என்ன செய்தார் என்றால் இவனை வந்து சரணடையணும் என்றால் இவனை பலவீனப்படுத்த வேண்டும். அவன் போய் அவனுடைய தொடச்சந்த தொட்ட உடனே அது வந்து இந்த போன் வந்து அவுட் ஆஃப் ஜாயிண்ட் ஆயிருக்கு. அந்த முட்டை விட்டு கொஞ்சம் விலகின உடனே வீக்னஸ் ஆயிட்டான். Finally God won the battle. Hallelujah. God allowed him that Jacob overcame him. அவனை மேற்கொள்ளும்படியாக கர்த்தராக அனுமதித்தார். ஏனென்றால் அவன் ரெடீம் ஆக வேண்டும். ஆனால் கடைசியா he won the battle. யார் ஜெயிச்சா? கர்த்தர் ஜெயித்தார். அவன் மேற்கொண்டான், அவன் ஜெயிச்சது கர்த்தர். எத்தனை பேர் சொல்றாங்க? When you wrestle with God, you will walk different after that. ஏன் தொட்டார் என்றால் நம்ம தேவனோடு யுத்தம் பண்ண பின்பு அவனுடைய நடக்கை வேற மாதிரி மாறிவிட்டது. அவன் சொல்லுகிறார், நதிக்கு இப்புறத்துல யாக்கோபு நகர்ல he was a great man backsliding through away from God, running from his father. ஆனா இந்த நதிக்கு இந்த புறத்துல யாக்கோபு நதிக்கு இப்புறத்துல நொண்டி நடக்கிறார். he was a living prince, a living prince, and lived all his life. நாம் வாழ்நாள் முழுசும் கால் தாங்கி நடந்தான். ஆனால் பிரின்ஸ் ஆயிருக்கான். ஹல்லேலூயா. அப்படி என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இஸ்ரேல் and the church என்ற செய்தியை சொல்லுகிறார். Convinced then concerned என்ற செய்தியிலே he stayed and held on until he was convinced that it was God. ஏதோ அவன் கடைசி வரைக்கும் போறான். they rested all night. ரெண்டு பேரும் அங்கே வந்து நைட் முழுசும் வந்து யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. Jacob wants to overcome. Is first he had to overcome God. முதலாவது கர்த்தரை overcome பண்ண வேண்டும். The way that is overcome God. அவன் கர்த்தரை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது. கர்த்தரை ஜெயிக்கணும் நினைக்கணும், அவர் விட்டு மனுஷனால ரொம்ப கோபமா பேசுறான்னா புருஷனும் பேசிட்டே போனா அதுக்கு முடிவு வருமா? ராத்திரிக்குள்ள சண்டை போட்டு இருக்க வேண்டியதான். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா சரி நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு அடங்கி யாராவது ஒருத்தர் விட்டு அதெல்லாம் பிள்ளைகளுக்கும் தாய்க்கு போராட்டம் வருதுன்னா பையன் தான் அவன் எப்படி பையன் நமக்குறமா பேசுறேன்னு சொல்லிட்டு கூட பேசிட்டே இருந்தா பேச்சு நிக்கவே செய்யாது. ஒருத்தர் அமைதியாயிட்டா நின்று அவன் ஜெயிப்பதுக்கு யாக்கோபு ஆண்டவரை ஓவர்கம் பண்ணலாம். ஒரே வழி அவர் விட்டு கொடுக்கணும். The way that is overcome God must allow him
to be subjected to Jacob. ஜேக்கப்புக்கு தன்னை அவர் ஒப்புக் கொடுத்தார். Hallelujah. all God children are wrestling. நம்ம வந்து இந்த wrestling பண்ணி கொண்டே இருக்கோம். நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கை செஞ்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. Hallelujah. நம்ம ஒப்பு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. Hallelujah. சுலமேந்தியே திரும்பி வா எது செஞ்சாங்க சொல்லுகிறது சாங் ஆஃப் சாலமன். இதை உன்னத பாட்டு 6:13 வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 6:13 வாசிக்கிறார். திரும்பி வா சுலமேந்தியே, நான் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா சுலமேந்தியே, நீ திரும்பி வா தொடர்ந்து வாசிக்கிறார். சுலமேந்தியே, நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவர் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவர். சுலமேந்தியே, நீங்க என்ன பார்க்கிறீங்க? அவர் 2 சேனைக்கு சமமானவர். பாருங்க, 2 cats மக்னாயிம் அங்கே. சுலமேந்தி வந்து பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது. சாலமன் இயேசு கிறிஸ்து கிடையாது. சாலமனுடைய சுலமேந்தியை நேசிக்கிறார். சுலமேந்தியே திரும்பி வா. இன்னைக்கு கர்த்தர் அப்போஸ்தலிக் உபதேசத்துக்கு திரும்பி வா. ஹல்லேலூயா. ஒன்காட திரும்பி பண்ணு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞாபகம் எடு. சாபனத்திலிருந்து வெளியே வா. ஹல்லேலூயா. ப்ராஃபட் மெசேஜை பிலீவ் பண்ணு. ராப்சருக்கு ஆயத்தமாகு. கர்த்தர் சொல்லுகிறார் திரும்பி வா. இன்னைக்கு நம்ம திரும்பி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. திரும்பி வரும்போது என்ன? சுலமேந்திலே நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? 2 சேனைக்கு சமம். ஹல்லேலூயா. heavenly host and earthly host. இங்க ஒரு கூட்டம், அங்க ஒரு கூட்டம். Hallelujah. We are identified with the heavenly representative. பிரதர் சொல்ல நமக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. Hallelujah. எங்க இருக்குது? heavenly. அந்த ரெப்ரசன்டேஷன் ஆனது யுவர் தியோபனி. Hallelujah. உங்களுடைய ஆவிக்குரிய அவன் இப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், என்ன செய்யறார்? உன் பேர் என்ன என்று கேட்கிறார். What's your name? 27 வசனத்தை வாசிக்கலாம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். உன்னுடைய பேர் என்ன? இயேசு கிறிஸ்துவின் பேர் தெரியாதா? கிறிஸ்துவின் அவருடைய பேர் தெரியாதா? அவன் பேர் யாக்கோபுன்னு அவருக்கு தெரியும். அப்படின்னா உன் பேர் என்னன்னா, உன் பேருக்கு பின்னால என்ன நேச்சர் இருக்குது, உன் பேருக்கு பின்னால என்ன கேரக்டர் இருக்குன்னு கேட்கிறார். It is not that Christ does not know his name. அவனுடைய பேர் தெரியாதனால கேட்கிறார். இப்ப நம்மளோட புதுசா ஒருத்தர் வர்றாங்க, நம்ம பேரை கேட்கலன்னா அவங்க பேர் நமக்கு தெரியாது. நம்ம உடனே பேரை கேட்கறது இல்லை. கொஞ்ச நாள் பழகின பேரை, உங்க பேர் என்ன, உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன, உங்களுடைய பிள்ளைகள் பேர் என்ன, உங்களுக்காக ஜெபிக்கணும், அதனால தான் பேரை கேட்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பேரை கேட்கலன்னா நமக்கு பேர் தெரியாது. அவங்க பேரை சொன்னாதான் தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. ஹல்லேலூயா. இங்க இருக்க எல்லாரும் பேரும் தெரியும். அவங்க ஆண்டவரும் பேர் என்னன்னா அவருக்கு பேர் தெரியாமல கேட்டாரு, அவருக்கு பேர் தெரியும். அதே போல இன்னைக்கு நம்ம என்ன சொல்லலாம்? நான் வந்து கிறிஸ்டியன், we are Christian, I am a Christian. எல்லாரும் வேணா சொல்லலாம். I am a message believer. நான் வந்து செய்தியை விசுவாசிக்கிறேன். நான் வந்து கல்வரி சர்ச்சுக்கு போறேன். எல்லாரும் தான் சொல்லலாம். ஆனா உங்களுக்கு பின்னால என்ன சுவாபம்? Hallelujah. What lays behind your name? உங்களுடைய பேருக்கு பின்னால என்ன இருக்குதுங்கன்னா ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. உங்க பேருக்கு பின்னால இது என்ன மாய்மாலக்காரன் இருக்குதா? உங்க பேருக்கு பின்னால இந்த ப்ரீச்சண்டர்னு இருக்குதா, சப்ளாண்டர்னு இருக்குதா, மணி, இந்த ஆளுக்கு பணம் தான், பணத்துல மட்டும் டச் பண்ணா போச்சு. எல்லாம் கேட்டு சொல்லு, ஆமா பணம் தான், அவ்வளோ ஷாக்கு, காசை மட்டும் கையோட்டு போறது. மணி, சொத்து இருக்கும், பணம் இருக்கும், காசிப், வீண் பேச்சு. யோகாவை கேட்டு நீ யாருன்னா, I am a pretender, I am a supplanter, I am money. பணம் தான் அவனுக்கு முக்கியம். யாக்கோபுக்கு அதான் கேட்கிறார். உன் பேர் என்னன்னா, அந்த பேரு என்ன கேரக்டர்ல இருக்குன்னு கேட்கிறார். உனக்கு பின்னால என்ன கேரக்டர்? அந்த கேரக்டர் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த கேரக்டர் இயேசுக்கு தெரியும். என்னுடைய கேரக்டர் என்னன்னு இயேசுக்கு தெரியும். என்னுடைய சுவாமி என்னன்னு தெரியும். உங்களுடைய சுவாமி என்ன? அப்ப அவங்க சுவாமத்தை கேட்கிறாரா? அதைத்தான் கேட்கிறாரு. ஆனா அது வந்து அவருக்கு தெரியுமா? தெரியும். நம்ம வாயினால சொல்றோம். அவர் எதிர்பார்க்கிறார் உங்க வாயினால சொல்றோம். தனக்கு தாமுதுக்கு தெரியாது, தண்ணீரே துளைக்கிறது தனக்கு தெரியாது, தன்னிடம் இருக்க சுவாபம் தனக்கு தெரியாது. உன்னுடைய சுவாபத்தை நீ அறிக்கை பண்ண. அவன் சொன்னா, I am supplanter, யாக்கோபு. ஹல்லேலூயா. நான் அந்த பேரவைகளை அம்மா அப்பா தான் வச்சாக்க, ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் என் புத்தியும் இருக்குது.
அப்படி அறிக்கை செய்துதான் blessing வரும். போராடலாம் தேவனோடு, நல்ல பிரேயர் பண்ணலாம், ஸ்கீம் பண்ணலாம், நல்ல ஸ்கீம் போடலாம், எல்லாம் செய்யலாம், ஜாக்கெட் எல்லாமே செய்யலாம். ஆனா இப்பொழுது கர்த்தர் சொன்னார், உன்னுடைய பேர் என்ன, what is your name என்று கேட்கும் பொழுது அவனுடைய அவங்க அம்மா அப்பா விட்ட பேரை கேட்கல, அவனுடைய நேச்சர் தான் கேட்கிறார். அந்த பேருக்கு பின்னால என்ன கேரக்டர் இருக்கிறது? இன்னைக்கு கிரைஸ்ட் கேரக்டர் நமக்குள்ள வந்து அது நமக்குள்ள பெர்ஃபெக்ட் ஆகுது. ஹalleluya. எதுவரை விசுவாசம் God indwelling in his bride and his own character may be perfected in us. இன்னைக்கு தேவன் என்னது பார்த்தா, மணவாட்டிக்குள் தேவன் வாசம் பண்ணி தம்முடைய திவ்ய சுபாவங்கள், அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாறி அந்த திவ்ய சுபாவம் நம்மள மெச்சூர் ஆக வேண்டும். பெர்ஃபெக்ட் ஆகும் பொழுது கர்த்தர் என்னுடைய நேச மணவாட்டி என்று நம்மை அவர் எடுத்துக் கொள்வார். ஹalleluya. எத்தனை விசுவாசம். அதனால பாருங்க, அவனுடைய பேர் என்னன்னு கேட்கும் பொழுது அவன் யாக்கோபு, I am a supplanter, I cheated my father, I cheated my brother Esau, I tried to cheat my father-in-law Laban. நான் என்னுடைய மாமா லாபானையும் நான் ஏமாற்ற பிரயாசப்பட்டேன். I am a cheater, I am a pretender. என்னுடைய நேச்சர் I am money. நான் பணத்துக்காக என்ன ஸ்கீம் பண்ணுறேன், நான் அப்படியாப்பட்டேன்னு சொல்லி என் மேல ஜாக்கெட் என்று சொல்லுறேன். ஹalleluya. அப்படி அறிக்கை செய்த பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே என்றார். இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். 28th verse, and he said, thy name shall be called no more Jacob but Israel, for as prince hast thou power with God and with man, and has prevailed. தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே. ஆண்டவரே சொல்றார், நீ என்ன மேற்கொண்ட, கல்வாரியிலே நம்முடைய பாவம் அவரை மேற்கொண்டது, நமக்காக அவர் மரித்து விட்டார், காயப்பட்டு விட்டார், குத்து அடி நிறைய பட்டுட்டார், அவர் அப்படியே சரண்டர் ஆயிட்டு நம்ம ரெடி பண்ணிருக்கார். ஹalleluya. உன் பேர் என்ன, அவன் அந்த ரெடி பண்ணினாலும் நம்ம நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம், ரெடாக்ஷன் நமக்கு கிடைக்கும். அவன் இப்பொழுது நம்ம அந்த ஆண்டவரை மேற்கொண்டுட்டான், ஆனாலும் அவன் தன்னுடைய குறையை அறிக்கை செய்ய வேண்டும், தன்னுடைய சுபாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், தன்னுடைய ஓல்டு நேச்சர் அவன் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவன் நியூ நேச்சரை பெற முடியும், நியூ நேமை பெற முடியும். ஆனால் அவனுக்கு நியூ நேம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹalleluya. கரைசிக்காரங்க இயேசுக்கு சொல்லிடுற நியூ நேம் வெளியில் பிறங்கான்னு சொல்றாங்க. எப்படி உலகத்துல எப்படி மாறி போச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ஒரு நியூ நேமை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஒரு காலத்துல நமக்கு ஓல்டு நேச்சரை எடுத்து போட்டு நியூ நேச்சர் தந்திருக்கார். அந்த நேம் எதை குறிக்குது, நம்முடைய நேச்சரை குறிக்குது. ஒரு காலத்துல நம்ம ஒரு ஓல்டு நேச்சர்ல இருந்தோம், சட்டானிக் கேரக்டர் இருந்தது, சட்டன் சீடு நேச்சர் இருந்தது. இப்போ நமக்கு கிரைஸ்ட் நேச்சர் தந்துட்டார். தட் இஸ் our நியூ நேம். எதை விசுவாசிக்கிறோம், நம்ம நியூ நேமை பெற்றிருக்கிறோம். எப்பொழுது நம்மை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு இறக்கம் படுவான். நம்முடைய நேச்சர்ஸ் நம்ம அறிய வேண்டும். அவன் தன்னுடைய நேச்சர், தன்னுடைய சுபாவம் என்ன என்பதை, தன் இதயத்தில் இருக்கிறதை தானே அறிய வேண்டும். நம்முடைய வாயினாலே சொல்ல வேண்டும். ஆண்டவர் அவனுடைய நேச்சர் அவனுக்கு ஆண்டவருக்கு நல்லா தெரியும், ஆனாலும் அவன் தன் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இருப்பார். அப்பொழுதுதான் அவனுக்கு ரெடெம்ஷன் செல்லுபடியாகும். பாருங்க, அவன் அறிக்கை செய்யும் பொழுது என்ன இருக்கணும், உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும். ஹalleluya. அந்த நீ நேம் இஸ்ரவேல். இப்ப பாருங்க, ஜாக்கப்பும் இஸ்ரவேலும் சந்திக்கிறார். ஹalleluya. ஜாக்கப்பும் காடும் சந்திக்கிறாங்க, ஜாக்கப்பும் கிரைஸ்டும் சந்திக்கிறாங்க. ராத்திரிக்குள்ள மல்யுத்தம் பண்ணாங்க. இப்ப மல்யுத்தம் பிடிச்சி அவன் தன்னுடைய பேரை சொல்லி தன்னுடைய ஓன் நேச்சரை சொன்ன உடனே இஸ்ரேல் பக்கத்துல வந்துட்டாரு. ஹalleluya. இஸ்ரேல் இப்ப இஸ்ரேலை சந்திக்கிறான். ஹalleluya. நீ யாக்கோபு எதை அழைக்கிறார், நீ இஸ்ரேல் அழைக்கணும். ஹalleluya. அந்த தியாபனி வந்துவிட்டது, தியாபனி இஸ்ரேல். ஹalleluya. அந்த தியாபனி பாவம் செய்ய நமக்கு ஒரு தியாபனி இருக்கிறது. ஹalleluya. நீங்க மீட்கப்படும் பொழுது, நீங்க மறுபடியும் பிறக்கும் பொழுது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும் பொழுது, link with your theophany, you hear from your theophany. எத்தனை விசுவாசிக்கிறோம்?
சொல்றாரு, you hear from Theophany, who is this Melchizedek என்ற செய்தியில. Then after you recognize the very word of God was eagle food. தேவனுடைய வார்த்தையை நீங்க ரெகனைஸ் பண்ணும் பொழுது ஈகிள் ஃபுட்ல வரும் பொழுது then you let the other thing, நீங்க மற்ற சாப்பிடத்தை உபதேசத்தை விட்டுருந்தீங்க, நீங்க பாவத்தை விட்டுருந்தீங்க. you have then been formed into the living image of the living God. நீங்க ஜீவிக்கிற தேவனுடைய அவருடைய இமேஜாக அவருடைய சாயலாக மாறுகிறீர்கள். you hear from your Theophany. எதுவும் விசுவாசிக்கிறோம். இவ்வளவு நேரம் இஸ்ரேலுக்கு தியோபனி எங்க இருக்கிறது? இவன் மஞ்சள் ரெடின்னு ஆன உடனே தியோபனி பக்கத்துல இருக்கிறது. நீ யாக்கோபல்ல, நீ உனக்கு நீக்கி ஏற்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. you hear from your word. அது உன்னுடைய வேர்டு, உன் வேர்டு. நீ you hear from your word, your Theophany. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசம், நம்ம நீக்கி கிடத்துக்கு மறுபடியும் பிறக்கும் நமக்கு நீக்கி கிடத்துக்கு. ஹல்லேலூயா. நான் இங்க சபைக்கு பார்வையாளராக வரல. பாட்டு எப்படி போகுது, பசங்க எப்படி போகுது, பாஸ்டர் என்ன செய்யறார், மற்றவங்க என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறாங்க, அதை பார்க்க வரல. ஹல்லேலூயா. we are not spectator. I am not a spectator, I am a participator. ஹல்லேலூயா. அந்த மெசேஜினுடைய ஒரு பகுதியாக மாறுபடியாக எனக்கும் இந்த தியோபனிக்கு லிங்க் கிடைக்கும். ஹல்லேலூயா. வார்த்தையின் ஒரு பாகமாய் மாறத்தக்கதாக, நான் வேர்டாக மாறத்தக்கதாக, நான் இஸ்ரவேலாக மாறும்படியாக அந்த தியோபனி பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது. நான் பெர்ஃபெக்ட்டா மாறும்படியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். எதுவே சொல்லும் அவங்க கர்த்தர் அவருக்கு கம்ப்ளீட் ஒர்க் ஆஃப் ரெடாக்ஷன் செய்வதற்கு தன்னை தானே ஒப்பு கொடுத்து ஃபைனலா கிரைஸ்ட் won the battle. ஹல்லேலூயா. இவன் யாக்கோபு நான் ஏதோ ஏமாச்சிக்காரன் என்று தன்னுடைய நேச்சரை ஒப்பு கொடுத்த சரண்டர் ஆயிட்டான். God won the battle. எத்தனை விசுவாசிக்கிறோம்? அதான் நியூ நேம் என்று God's care. அவன் பின்பு அவனுடைய நாமத்தை கேட்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அவன் உம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நாமத்தை சொன்னாரா? அவருடைய நாமத்தை அவனுக்கு சொல்லல, ஆனா சொல்லாம கிரியையில காமிச்சிட்டார். ஹல்லேலூயா. God's character is a projection of his name. God's character தான் அவருடைய நேமா இருக்கு. உம்முடைய நாமம் என்ன? யாக்கோபே தெரியல, இந்நாள் வரைக்கும் என்னுடைய நாமம் தெரியல, என் கேரக்டர் உனக்கு தெரியல, உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்திருக்கேன், நீ எலக்டா இருக்கிற, இப்ப இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நான் உனக்கு எவ்வளவு உனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இப்ப என்ன செய்யறால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். I am a name changer. ஹல்லேலூயா. நான் என்னுடைய பேர் என்ன? I am your name changer. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? I am your name changer. நீங்க சர்ச்சில் you are my bride. ஹல்லேலூயா. அவங்க சர்ச்சின்பாங்க, நம்ம bride bride bride. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சேஞ்ச் ஆயிட்டோம். ஹல்லேலூயா. I am your name changer. நாங்க ஏஜி, நாங்க சிஎஸ், நாங்க அது இது இதும்பாங்க. நம்ம அப்படி இல்ல. we are bride bride. நம்ம நேம் சேஞ்ச் ஆயிட்டது. நான் உங்களுடைய நாமம் என்ன? I am your name changer. அவன் யோசிக்கிறான், நம்ம தாத்தா ஆபிரகாமே சொன்னார்ல, அவங்க சின்ன பையனா சொல்றாங்க, என் பேர் ஆபிராம் இருந்துச்சு, அது வரைக்கும் எனக்கு ஆசீர்வாதம் வரல, ஆபிராம் எனக்கு ஆசீர்வாதம். இது அதே தான் எனக்கு செஞ்சிருக்கிறாரு. உங்க பாட்டி பேரு சாராயின்னு இருந்துச்சு, அது வரைக்கும் குழந்தை பிறக்கவே இல்லை, இப்போ நேம் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கணும். 5ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல இத ரெண்டு பேருடைய பேரை சேஞ்ச் பண்ணும் பொழுது blessing comes from God. Hallelujah. அதே போல நாம இன்னைக்கு நேம் சேஞ்ச் பண்ணிருக்கிறோம். Hallelujah. I am name changer. யார் நேம் சேஞ்ச் பண்ண முடியும்? நான் ஒரு ஃபீஸ் கட்டி உங்க பேரை நீங்க கிறிஸ்டினா மாத்தணும், கவர்மெண்ட்ல கெசட்ல போய் மாத்தணும். நேம் சேஞ்ச் பண்றது ஈஸியான காரியம் இல்லை. நம்ம அப்படி பேர் இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் உன் பேரை மாத்துறேன். ஹல்லேலூயா. நம்ம பேர் மாறும் பொழுது நம்முடைய கேரக்டர் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அவன் இப்பொழுது அவனுடைய ரெஸ்டலரா வந்திருக்கிறார், நமக்கு இன்னைக்கு பிரைட் குரூமா வந்திருக்கிறார், நம்ம பிரைடுங்க பேருக்கு மாத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம விசுவாசம், எத்தனை பேர் நேம் சேஞ்ச் ஆயிருக்கு? இல்ல கிறிஸ்டின் பேர் நான் வச்சிருக்கிறேன், பழைய பேர் அப்படி, இவன் கிறிஸ்டின் பேர் அதல்ல, நம்முடைய ஓல்ட் நேச்சரை மாத்திட்டு கிரைஸ்ட் நேச்சர் நமக்கு.
Christ nature, Christ character is perfected in the bride. Hallelujah. அவருடைய நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அவருடைய கேரக்டர் நமக்குள்ள பரிபூரணப்படுகிறது. Hallelujah. அவனை ஆசீர்வதிப்பது பெரிய Hallelujah. சவுலை பவுலாக மாற்றான். எப்பொழுது நான் கிறிஸ்தவத்தில் ஆண்டவரை சந்தித்தானோ சவுலுடைய பேர் பவுலாக மாறிவிட்டது. அவனை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதமா பயன்படுத்தினார். அதே போல நிறைய பிரைட் சொன்னா எல்லாம் பிரைட் சொல்லலாம். ஆனா நம்முடைய நேச்சர் மாறி இருக்கிறது. Hallelujah. நம்ம we are lover of God. Hallelujah. தேவனை மாத்தி நேசிக்கிறோம். Hallelujah. நம்ம சப்மிட் பண்றோம். யாக்கோபு சப்மிட் பண்றோம். நம்ம redeemed. Hallelujah. ஒரு சபையில சொல்றாங்க, உங்க சபையில வாக்குத்தத்தம் வைக்கிறாங்க, உங்க சபையில வெளிப்பிச்சம் வைக்கிறாங்க, பாசி பெயர் வைக்கிறாங்க, இதெல்லாம் பாரம்பரியமா நீங்க செய்வீங்க. பைபிளும் தெரியல, தீர்க்கதரிசி செய்ய தெரியல. ஆனா நாங்க பிரைட் ஜபம் இல்லாம வார்த்தை இல்லாம வார்த்தை விசுவாசிங்க, வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்கன்னு சொல்றாரு. அது ஒரு செக் புக்கு. நீங்க எல்லா வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. நீங்க பாசிங் பிரேயர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. 300 தடவை நான் சொல்லியிருக்கேன். கண்ணிலே படல. என்ன பைபிள் படிக்கிறாங்க, என்ன தீர்க்கதரிசி பிசாசுடைய மனக்கண்களை கூடாகி வச்சிருக்கேன். பிரைட் எல்லாரும் பிரைடுக்கலாம். I am a message believer. I am a bride. உன்னை ரியல் பிரைடா மாத்தி இருக்கறோமா? Hallelujah. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மாத்த முடியும். வேற யாரும் நம்ம பேரை மாத்த முடியாது. நம்முடைய பேரை மாத்திக்கிறாங்க, நேச்சரை மாத்தி இருக்கிறாங்க. Hallelujah. He is alone change our name. Hallelujah. அவருடைய கேரக்டர், அவருடைய ஜீவனை நம்மள இன்ஜெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. நம்ம இனி ஒருபோது என்ன இருந்தால் நாம சர்ச்சில் we are bride. Hallelujah. கடைசி அவசரம் 30 வாசிக்கிறார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். இது அந்த ஸ்தலத்துக்கு அவன் பெனியேல் என்று பெயர். பெனியேல் என்றால் ஃபேஸ் ஆஃப் காட். நான் தேவனை முகமுகமாய் பார்த்தேன். தேவனை முகமுகமாய் பார்த்தோம். அந்த காலத்துல ஒரு என்ன இருந்தது? பைபிள் அநேக இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தரை பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது. மனைவி தான் சொன்னாங்க, தேவனை நம்ம பார்த்துட்டோம். பார்த்த பிறகு யாரும் கடவுளை பார்த்தா உயிரோடு செத்துப்போம். ஆனால் பொதுவான கருத்து அவனுக்கு அப்படி இருக்கு. People always believe if you ever see God, you die. கர்த்தரை நீங்க எப்போதாவது பார்த்துட்டா செத்து போயிடுவீங்க. ஆனால் தேவனை நான் பார்த்தேன், ஆனால் நான் சாகலை அப்படின்னு அவன் சொல்றான். ஆனால் அந்த இடத்துக்கு பெரிய it is a face of God. Hallelujah. Almighty God. Hallelujah. Bethel stood paradise. Bethel. Hallelujah. இதை நான் தேவனை முகமுகமாய் பார்த்தேன். Hallelujah. இன்னைக்கு மெசேஜ் நம்ம கேட்கும் பொழுது, இந்த பைபிள் படிக்கும் பொழுது நம்ம இயேசுவை முகமுகமாக பார்க்கிறோம். எத்தனை பார்க்கிறோம்? தேவனுடைய சாயலை, அவருடைய ஃபேஸை நம்ம முகமுகமாய் பார்க்கிறோம். எத்தனை பார்க்கிறோம்? ஒரு அம்மா சாப்பிட்டு போற அம்மா சொல்றாங்க, அவங்க பாஸ்டர் ராத்திரி அவங்க வீட்டுக்குனால உலாவாரம். பாஸ்டர் மேல அளவு கடந்தாங்க. அவர் அங்க தூக்கி கிடக்கிறாரு. ஆனா அவர் இங்க உலாவாரம் ராத்திரி. இயேசு கிறிஸ்து மேல அன்பு இல்லை. பாஸ்டர் நான் என் மேல அப்படி அனுபவிக்க முடியல சொல்றேன். நீங்க இயேசுன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க பாஸ்டர் சொல்லிட்டு என்னை கீழே போடுறதை காட்டிடும். இயேசுன்னு சொல்லி அவர் நேசித்தீங்கன்னா எனக்கு கொடுக்க வேண்டிய சாந்தத்தை கொடுத்தீங்க. அவங்க பாஸ்டர் அந்த அம்மாவுக்கு ஒரே பாஸ்டர் அடிக்கிறாங்க. நாங்க ஆண்டவரை முகமுகமா பார்த்துங்கிறாங்க. என்ன பொய்! பெந்தகோஸ்தல பொய் பாருங்க. அவன் பாஸ்டர் வளராராம். சாவன் ஜட்ஜி பாஸ்டர் வளராராம். என்ன பண்ண முடியும்? இப்படியும் பொய் பேசிக்கொண்டு இப்படியும் ஒரு அளவு கடந்த அந்த மனுஷன் மேல வைக்கிறது. தேவன் மேல வச்சாங்க, வார்த்தையை விசுவாசித்தானே, கீழ்ப்படிஞ்சாருன்னு. நம்ம இயேசுவை நேசிக்கிறோம், வார்த்தையை நேசிக்கிறோம். இந்த பைபிளை பார்க்கும் பொழுது, வார்த்தையை தியானிக்கும் பொழுது இயேசுவை நாம் முகமுகமாய் காண்கிறோம், வேட்பாமா பார்க்கிறோம். Hallelujah. ஒரு நாள் அவரை குளோரிஃபை பாமா சந்திக்கும். பெரிய இயேசுவை நாம் சந்திப்போம். அப்பொழுது நான் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்த்தோம், இப்பொழுது முகமுகமாய் பார்க்கிறோம். Hallelujah. கர்த்தர் கிளியரா பேசுறார், அவருடைய வார்த்தை கிளியரா இருக்கிறது. Hallelujah. கிளாஸ் மூலமா பார்க்கல, நேரா பார்க்கிறோம். Hallelujah. எதிரே பார்க்கிறோம். இந்த செய்தி நமக்கு அப்படி கிளியர் பண்ணுது. இயேசுவை நாம் டைரக்டா பார்க்கத்தக்கதாக திரை நீக்கி தம்முடைய முகத்தை நமக்கு காண்பிக்கிறார். நம்மளாம் ஜெபிக்கிறோம்.
ஜேக்கப் லைஃப்ல இது மிக இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட். நம்ம வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான சம்பவம். அது என்ன டே ஆஃப் ரிடெம்ப்ஷன், த நைட் ஆஃப் ரிடெம்ப்ஷன். கர்த்தர் அவனை மீட்டுக் கொடுத்தார். அந்த நாளில் அவனுடைய தியோபனிக்கு அவனுக்கு லிங்கி ஏற்பட்டது. இஸ்ரேலுக்கு லிங்கி ஏற்பட்டது. வெளிப்புறமாக பார்த்தாலும் ஜேக்கப், உள்ள பார்த்தாலும் இஸ்ரேல். கர்த்தர் அவனை சத்தி